அனைவருக்கும் சலாம், வணக்கம், குட் மார்னிங். உங்களுக்கு 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் தொடர்ச்சியாக நடைபெறுது. அதுல நாங்க லாஸ்ட் கிளாஸ் வந்து 2013ல 1 தொடக்கம் 15 வினாக்கள் பார்த்தோம். சரியா? இப்ப நாங்க தொடர்ச்சியாக 16வது வினாவில இருந்து பார்ப்போம். 16வது கேள்வியை பாருங்க. பங்குடைமை தொடர்பான கணக்கு கேள்வி தரப்படி. அவ்வளவு பங்குடைமையில பொதுவா ஒரு பங்குடைமையிட இலாபம் அல்லது பங்குடைமையின் நடைமுறை கணக்கு மீதி, பங்குடைமையிட மூலதன கணக்கு மீதி கேட்கப்படும். இது மொத்தமா பங்குடைமையிட கேட்கப்படும். அப்படி இல்லையா, ஒவ்வொரு பங்காளருக்குரிய இலாபம் கேட்கப்படும், நடைமுறை கணக்கு மீதி, மூலதன கணக்கு மீதி கேட்கப்படும். பங்குடைமையின் உரிமையாண்மை கேட்கப்படும். அடுத்தது பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு. அடுத்தது பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல கடன் கணக்கிற்கு மாற்றப்படக்கூடிய தொகை. இப்படித்தான் உங்களுக்கு பங்குடைமையில பொதுவா வினாக்கள் கேட்கப்படும். அதன் அடிப்படையில 16வது பாருங்க. 31/3/2013 உள்ள பாலன், கேசவன் ஆகியோரின் நடைமுறை கணக்கு மீதிகள் எவை? அப்ப இரு பங்காளர் நடைமுறை கணக்கு மீதி கேட்கப்பட்டி. அப்ப நாங்க நடைமுறை கணக்கு செஞ்சோம்டா ஆன்சர் வரும். எனவே போட்டுக்கோங்க, நடைமுறை கணக்கு மீதி. இப்ப நடைமுறை கணக்கு மீதி 2 பங்காளர பேரை போடுவோம். பாலன், கேசவன். நீங்க பார்ட் 2 மாதிரி சாக்கடிக்கு தேவையில்லை. 2 பங்காளர பேரை போட்டுட்டு நடைமுறை கணக்கு மீதுனா ஒரு உரிமை கணக்கு. இப்ப வரவுல பதிவு செய்யக்கூடிய விடயங்களை மைனஸ் பண்ணுங்க, செலவுல பதிவு செய்யக்கூடிய விடயங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க. முதலாவது ஆரம்ப மீதி வரும். அடுத்து லாபநட்ட பகிர்வு கூட்டுல பகிர்வு செய்யக்கூடிய விடயங்கள் வரும். அது எல்லாத்தையும் சீராக்கணும்னு சொன்னா இறுதி மீதி வரும். எனவே இப்ப தகவலுக்கு போவோம். பாலன், கேசவன் ஆகியோர் முறையே 3000 ரூபாய் 4000 மூலதனமிட்டு 1/4/2012 பங்குடைமை ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் பின்வரும் நிபந்தனைகளில் உடன்படுகின்றனர். அப்ப ஆரம்பத்துல மீதியா தரப்பட்டி 2012 4/1 ஆரம்பம், 31/3/2013 இறுதி. எனவே ஆரம்ப மீதி தரப்படி அப்படி போடுவோம். அடுத்தது பாருங்க. பாலன், கேசவன் ஆகியோர் முறையே 4,50,000 7,50,000 வருடாந்த சம்பளம் பெற உரித்துடையவர். இப்ப சம்பளம் தொடர்பாக தரப்படுகிறது. அடுத்தது கீழே 31/3/2013 முடிவடைந்த வருடத்தில் பங்குடைமையானது 2,400 லாபம் ஈட்டியுள்ளது. அப்ப மொத்த பங்குடைமையிட லாபம் தரப்படி 2,400. பங்காளர்கள் இவ்வாண்டில் தமது சம்பளம், வட்டி ஆகியவைகள் காசாக எடுக்கவில்லை. அப்ப பற்றுகள் ஒண்ணும் இல்ல. ஜமீல் என்பவர் 31/3/2013 பங்காளனாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்ப நிதியாண்டு இறுதியில ஒரு பங்காளர் சேரல் இடம்பெறுது. கீழே பாருங்க, பங்குடைமை நன்மதிப்பு 8 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நன்மதிப்பானது புத்தகங்களில் சொத்தொன்றாக பதியப்பட்டிருக்கவில்லை. இது பங்காளரின் மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்பட்டுள்ளது. பாலன், கேசவன், ஜமீல் ஆகியோர் 1/4/2013 பங்குடைமையின் லாப நட்டங்களை முறையே 2:2 கொண்ட விகிதத்தில் பகிர சம்மதித்துள்ளனர். ஓகே, அப்ப தெளிவா பார்த்துக்கொள்வோம். நடைமுறை கணக்கு மீதி கேட்கப்பட்டிருக்குது. ஆனா இங்க தரப்பட்ட விடயத்தை பாருங்க, மூலதனமா இடப்பட்ட தொகைன்னு தரப்பட்டிக்கு. இப்ப மூலதனமாக இடப்பட்ட தொகைன்னு சொல்றது மூலதன கணக்கு மீதி. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மூலதனமாக இடப்பட்ட பெறுமதி, மூலதனமாக கொண்டு வந்த பெறுமதின்னு சொல்றது அது என்னது? ஆரம்பத்துல 3000 4000 மூலதனம் இட்டு 2012 4/1 பங்குடைமை ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். அப்ப அது வந்து மூலதன கணக்கு மீதி. தெளிவா விளங்கிக்கோங்க. அப்ப நடைமுறை கணக்கு மீதி தரவே இல்லை. இப்ப நடைமுறை கணக்கு மீதி இல்லாட்டி நாங்க அடுத்த விடயங்களை பதிவு செய்வோம். லாப நட்ட பகிர்வு கூட்டுல பகிர்வு செய்ய வேண்டிய அனைத்தும் நடைமுறை கணக்குல செலவுல வரும். அடுத்து பங்காளர் கடன் வட்டி செலவுல வரும். பங்காளர் வணிகம் சார்பாக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள் வழங்கணும் செலவுல வரும். எனவே முதலாவது பதிவு செய்வோம். ஆரம்ப மீதி இல்ல. எனவே கீழே வருவோம். இதுல சொல்லப்பட்டிக்கு ஒவ்வொரு பங்காளரும் மூலதனத்துல 10% வருடாந்த வட்டி லாப நட்டம் சமனாக பயிரப்படும். எனவே முதலாவது மூலதன வட்டிக்கு போடும்.
மூலதன வட்டி எப்படி பகிர்வு செய்யறது? இறுதியில பங்காளர் சேர்ந்தா மூலதன வட்டி ஆரம்ப மீதிக்கு கணிப்பீடு செய்தல் வேண்டும். எனவே ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். ஆரம்ப மீதி மூலதன கணக்கு மீதி தரப்பட்டி 3000 4000. எனவே 3000 4000க்கு 10% மூலதன வட்டி கண்டுபிடிக்கணும். எனவே ஒரு சைபர் கட் பண்ணி போடுங்க. 300 400 மூலதன வட்டி. அடுத்தது பங்காளர் சம்பளம். பங்காளர் சம்பளம் பாருங்க, டிரெக்டா உங்களுக்கு ஒப்பந்தத்துல தரப்பட்டிருக்குது. அது அப்படியே போடுவோம். 450 750 சம்பளம் தரப்பட்டிருக்கு. இப்ப பங்காளருக்கு அப்படியே போடுங்க. அடுத்தது பாருங்க, இலாப பங்கு பகிர்வு செய்ய வேண்டிய லாப பங்கு. அந்த லாப பங்கை பதிவு செஞ்சோம்னா இறுதி மீதி வரும். இங்க லாப பங்கு கண்டுபிடிக்க இயலாது. யாருன்னு சொல்லுங்க? நடைமுறை கணக்கு வச்சுதான் லாப பங்கு கண்டுபிடிப்போம். அப்ப இதுல நடைமுறை கணக்கு தான் செய்யறோம். எனவே லாப பங்கு இதை வச்சு கண்டுபிடிக்க இயலாது. அப்ப நாங்க அடுத்த விடயம் என்னத்துக்கு வரணும்? முதலாவது பங்குடைமையோட லாபம்டா என்னன்னு நாங்க பார்க்கணும். பங்குடைமையின் இலாபம். பங்குடைமையின் லாபம்னு சொல்றது மூலதன வட்டி, சம்பளம், இலாப பங்கு. இது மூணையும் கூட்டி வரதான் பங்குடைமையுடைய லாபம். அப்ப பங்குடைமை லாபத்தை முதலாவது பாருங்க தரப்பட்டிக்குது. அவங்களுக்கு பங்குடைமை லாபம் ஒண்ணு தரப்பட்டிக்கு 2400. அப்ப இறுதியா 2400 தரப்பட்டிருக்குதா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லாப பங்கு. எனவே பங்குடைமையிட மொத்த லாபத்துல இருந்து மூலதன வட்டி சம்பளத்தை கழிச்சு எடுத்தோம்னா லாப பங்கு டிரெக்டா வரும். இப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கணும். எனவே பாத்துக்கோங்க, மூலதன வட்டி ரெண்டையும் கூட்டுங்க 700 400 300 700. சம்பளம் ரெண்டையும் கூட்டுங்க 450 750 1200. எனவே அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னு சொன்னா உங்களுக்கு பகிர்வு செய்ய வேண்டிய இலாப பங்கு வரும். எனவே 2400ல இருந்து 1900 கழிச்சோம்னு சொன்னா பகிர்வுக்குரிய லாபம் போட்டுக்கோங்க 500. இந்த 500ன்னு சொல்றது இரண்டு பங்காளருக்குமான லாப பங்கு. இந்த 500ன்னு சொல்றது என்ன? இரண்டு பங்காளருக்குமான லாப பங்கு. உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிக்கு இலாப நட்டம் சமனா. இலாப நட்டம் சமன். எனவே இந்த 500 லாப பங்கை ரெண்டால பிரிச்சு கொடுப்போம் ஒவ்வொரு பங்காளருக்கும். 250 250. எனவே போட்டுக்கோங்க லாப பங்கு 250 250. இப்ப கூட்டி எடுத்தோம்னா நடைமுறை கணக்குல இறுதி மீதி வரும். சும்மா சிம்பிளான கேள்வி. திருப்பி சொல்றேன். நடைமுறை கணக்கு மீதியா ரெண்டு பங்காளர பேரை போடுங்க. உரிமை தானே வரவுல பதிவு செஞ்சா மைனஸ், செலவுல பதிவு செஞ்சா பிளஸ். ஆரம்பத்துல எங்க தரப்படிக்கு மூலதன கணக்கு மீதி. மூலதனம் இடப்பட்டதுன்னா அது நிலையான மூலதனம், மூலதன கணக்கு மீதி. அப்ப நடைமுறை கணக்கு மீதி இல்லை. எனவே பகிர்வுக்குரிய விடயங்களையும் மேலதிகமா கடன் வட்டி, பங்காளர் செலவு செய்தல் எல்லாத்தையும் செலவுல போடணும். வரவுல பற்றுக்கள், நட்டம் போன்ற விடயங்களை போடணும். எனவே மூலதன வட்டி தரப்பட்டிக்கு 10%. எனவே இறுதியில சேர்ந்தா ஆரம்ப மூலதனத்துக்கு வட்டி கணிப்பீடு செய்யணும். 3000 4000க்கு 10%, 300 400. பங்காளர் சம்பளம் தரப்பட்டிக்கு 450 750. லாப பங்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த பங்குடைமை லாபம்னு சொல்றது மூலதன வட்டி, சம்பளம், லாப பங்கு கூட்டி வாரது. எனவே இறுதியில 2400 மேல உள்ள ரெண்டு விஷயத்தையும் கழிச்சோம்னா லாப பங்கு வரும். எனவே மூலதன வட்டி சம்பளம் கூட்டி போடுங்க 700 1200. அந்த 2400ல இருந்து 700யும் 1200யும் கழிச்சா 500 வரும். லாப நட்டம் சமன்னு சொல்லப்படி. எனவே 500 ரெண்டா பிரிச்சா ஒவ்வொரு பங்காளருக்கும் 250 250. இப்ப கூட்டி எடுத்தோம்னு சொன்னா நடைமுறை கணக்கு மீதி கண்டுபிடிக்கப்படும். இப்ப கூட்டி எடுப்போம். முதலாவது பாலண்ட நடைமுறை கணக்கு மீதி போடுங்க 1000. இரண்டாவது கேசவன் நடைமுறை கணக்கு மீதி போடுங்க 1200. சாரி 1400. முதலாவது பாலன் நடைமுறை கணக்கு மீதி 1000. இரண்டாவது கேசவன் நடைமுறை கணக்கு மீதி 1400. பேப்பர்ல பாருங்க ஆன்சர் தரப்பட்டிருக்கிறார். 16வதுக்கு 4வது ஆன்சர். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி. லாப பங்கு இந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சுக்கோ. சரி, இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்விக்கு தொடர்ச்சியா போவோம்.
அடுத்த கேள்வியை பாருங்க. 17வது 31/3/2013 பங்குடைமையின் உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி உரிமையாண்மை இல்ல, உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்புன்னு கேட்கிறார். அப்ப உரிமையில ஏற்பட்ட அதிகரிப்புனா உரிமையில என்ன விடயங்கள் பதிவு செய்வோம், பிளஸ் மைனஸ் பண்ணா ஓகே. 31/3/2013 உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. இதுல பாருங்க, உரிமையை அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு தெரியும். நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, மீதி விடயங்கள். அடுத்தது லாபம், இதான் உரிமை அதிகரிப்பு. எனவே இதுல உங்களுக்கு தரப்படுகிறது பாருங்க. முதலாவது டிரெக்டா பங்குடைமை லாபம் தரப்படி, பங்குடைமையின் இலாபம் உரிமையை அதிகரிக்கும். எனவே போட்டுக்கோங்க 2400. இரண்டாவது, ஒரு புதிய பங்காளர் சேர்றாரு 31/3/2013 ஜமீல் என்பவர் புதிய பங்காளராக அனுமதிக்கப்படுறாரு. அந்த சந்தர்ப்பத்துல 2000 மூலதனமாக கொண்டு வராரு. அந்த மூலதனம் கொண்டு வந்தா உரிமை அதிகரிக்கும், எல்லாருக்கும் தெரியும். மூலதனம் ஜமீல் 2000. வேற ஏதாவது விடயம் சொல்லப்படுதா பாருங்க. உரிமையில அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் தான் மூலதனம், லாபம் போன்ற விடயங்கள். எனவே பங்குடைமையில லாபம் மொத்தம் தரப்படி 2400. புதிய பங்காளராக அனுமதிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அவர் மூலதனமாக கொண்டு வரார் 2000. எனவே உரிமையாண்மை அதிகரிப்பு ரெண்டையும் கூட்டுங்க வரும். இலகுவான சிம்பிள் கேள்வி. எனவே 4400 உரிமையாண்மை அதிகரிப்பு. நோட் பண்ணிக்கோங்க. இங்க கேட்கப்பட்ட கேள்வி உரிமையாண்மை இல்ல, உரிமைன்னு கேட்டா தான் நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு மீதையும் கூட்டி காட்டணும். உரிமையில் ஏற்பட்ட அதிகரிப்புண்டா அந்த உரிமையில பிளஸ் மைனஸ் பண்ணக்கூடிய விடயங்கள். இலாபம் உரிமையை கூட்டும், மூலதனம் விடப்பட்ட உரிமையை கூட்டும், அவ்வளவுதான் பதிவு செய்யும். எனவே லாபம் 2400, மூலதனம் 2000, 4400 உரிமையினால் அதிகரிக்கும். அடுத்த கேள்வி போகும். பங்காளரின் 1/4/2013 உள்ள மூலதன கணக்கு மீதிகள் எவை? அதாவது இறுதி மூலதன கணக்கு மீதி கேட்டீங்க. 1/4/2013 அப்படி இல்லையா, 31/3/2013 எல்லாம் ஒண்ணுதான். இறுதி மூலதன கணக்கு மீதி கேட்கப்பட்டீங்க. மூலதன கணக்கு மீதி கேட்டா என்ன செய்யணும், மூலதன கணக்கு அடிக்கணும். எனவே 17வது ஆன்சரை பாருங்க, 5வது 4400. அடுத்த கேள்வி போவோம். 18வது மூலதன கணக்கு மீதி. மூலதன கணக்கு மீதுண்டா அனைத்து பங்காளரையும் போடுவோம். புதிதாக ஒரு பங்காளரும் சேர்க்கப்படுறாரு, எனவே 3ஐயும் போடுங்க. பாலன், கேசவன், ஜமீல். முதலாவது ஆரம்ப மூலதன கணக்கு மீதியை போடணும். அதே போலதான் வரவுண்டா மைனஸ் பண்ணுங்க, செலவுண்டா பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா மூலதன கணக்கு ஒரு உரிமை கணக்கு. அதிகரிக்கணும்டா செலவுல வைக்கணும், குறைக்கணும்டா வரவுல வைக்கணும். எனவே ஆரம்ப மீதி டிரெக்டா போடுங்க. 4000, 3000 மேல தரப்பட்டிக்கு மூலதனமாக இடப்பட்ட தொகை. அடுத்தது பாருங்க, ஜமீல் சேரும் போது அவர பங்களிப்பாக மூலதனம் கொண்டு வராரு 2000. எனவே அவர மூலதனம் 2000. ஓகே. அடுத்தது மூலதன கணக்குல என்ன வரும், நன்மதிப்பு சீராக்கம் வரும். ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துலதான் பங்காளர உரிமை தொகையினை அவர் முன்கூட்டியே காசா பெற்றுக்கொண்டா அது எக்ஸ்ட்ரா மூலதன கணக்குல வரவுல வைப்போம். அது விலகுற சந்தர்ப்பத்துல மட்டும். அப்படி இல்லாட்டி மூலதன கணக்குல உங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய விடயங்கள் ஒரு 3 விடயங்கள் தான். ஆரம்ப மீதி, மேலதிகமா கொண்டு வந்த மூலதனம், நன்மதிப்பு சீராக்கம், வேற ஒன்றும் வராது. எனவே ஆரம்ப மீதி போட்டோம், மூலதனமாக கொண்டு வந்த தொகை போட்டோம். இப்ப நன்மதிப்பு பதிவு செய்வோம். நன்மதிப்பு நன்மதிப்பு எப்படி பதிவு செய்யறது, வரவு செலவுன்னு வைக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு
பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு இப்படி பதிவு செய்யும். புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. எனவே நன்மதிப்புட மொத்த பெறுமதியை பாருங்க 8 லட்சம். இதுல புதிய லாப நட்ட வீதம் பழைய லாப நட்ட வீதத்துக்கு பிரிச்சு எடுக்கணும். இதுல தரப்பட்டிக்கு பழைய லாப நட்ட வீதம் சமனா, சமன்னு சொன்னா 1:1. எனவே 800 2ஆல பிரிச்சு ஒரு பங்கு 400 400 நன்மதிப்பு தரப்பட்டி பாலன் கேசவனன். எனவே பார்த்து போடுவோம். சரியா? மொத்த நன்மதிப்பு 800, லாப நட்டம் சமண்டா 2ஆல பிரிங்க ஒரு பங்கு 400 400. எனவே பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவுண்டா கூட்டுங்க. எனவே 400 400. அடுத்து புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, புதிய லாப நட்ட விகிதம் தரப்படி 2:2 1. எனவே மொத்தம் 800, 5ஆல பிரிச்சு 2 பங்கு ஒரு பங்கு 3 பங்காளருக்கும் நன்மதிப்பு கண்டுபிடிப்போம். பாலன் கேசவன் ஜமீல். எனவே பிரிச்சு எடுத்தோம்டா 800 5ஆ பிரிச்சு 2 பங்கு போட்டுக்கோங்க 320. அடுத்தது 2 பங்கு அதே பெறுமதி 320, ஒரு பங்கு 160. சரியா? 800 5ஆ பிரிச்சு 2 பங்கு 320, கேசவன் 320, ஜமீல் 160. அது அப்படியே நன்மதிப்புல வரவு வைங்க. வரவு வச்சா மைனஸ் பண்ணணும். எனவே போட்டுக்கோங்க 320 பிரேக்கெட் 320 பிரேக்கெட் 160 பிரேக்கெட். இறுதியில கூட்டி எடுத்தோம்னு சொன்னா மூலதன கணக்கு மீதி வரும். இலகுவான ஒரு விஷயம். மூலதன கணக்கு போடுவோம், 3 பங்காளர பேரும் போடுவோம். இது ஒரு உரிமை கணக்கு. வரவு வச்சா மைனஸ், செலவு வச்சா பிளஸ். எனவே ஆரம்ப மீதி தரப்பட்டிக்கு 3000 4000, மூலதனம் 2000 கொண்டு வரப்பட்டி. நன்மதிப்பு பதிவு செய்யணும். புதிய பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு. எனவே ஆரம்பத்துல நன்மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய பங்காளர் சமன். எனவே 800 2ஆ பிரிச்சா 400 400 பிளஸ் பண்ணுங்க. அடுத்து புதிய பங்காளர் லாப நட்ட வீதம் தரப்பட்டி 2:2 1. எனவே 800 5ஆ பிரிச்சு 2:2 1 320 320 160. அதை மைனஸ் பண்ணுங்க. எனவே இறுதியில கூட்டி எடுத்தோம்னா மூலதன கணக்கு மீதி வரும். கூட்டி எடுப்போம். 3000தோட 400 கூட்டி 320 கழிங்க. முதலாவது 3080. இரண்டாவது 4000தோட 400 கூட்டி 320 கழிச்சா 4080. அடுத்தது 2000ல 160 போனா 1840. ஒவ்வொரு பங்காளருக்குரிய மூலதன கணக்கு மீதிகள். முதலாவது 3080, 4080, 1840. பேப்பர்ல பாருங்க 18வதுக்கு ஆன்சர். முதலாவது ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. 19வது கம்பெனி தொடர்பான வினா. இதுல உங்களுக்கு பங்கு வளங்கள் தொடர்பா தரப்பட்டிருக்குது. ஏற்கனவே பங்கு வளங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக விளக்கமா சொல்லி தந்துட்டேன் சகல விடயங்களும். இதுல உரிமை வளங்களின் போது கம்பெனியின் பங்குதாரர்களால் அவர்களின் முழு உரிமைகளும் பாவிக்கப்படுமாயின் கம்பெனியின் சொத்துக்களின் பெறுமதியிலும் உரிமையாண்மையின் பெறுமதியிலும் என்ன நடக்கும் கேட்டி, என்ன தாக்கம் கேட்டி. உங்களுக்கு கூடுதலா கேள்வி வாரது பங்கு வளங்கள்ல 2 விடயத்தை வச்சு வாரது. முதலாவது உரிமை வளங்கள், இரண்டாவது
ஒதுக்கங்களை மூலதனமாக்குது. இதை வச்சுதான் கூடுதலா கேள்வி வரும். ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன், திருப்பி பார்ப்போம். உரிமை வழங்கல் ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல். உரிமை வழங்கல் சொல்றது ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய அந்த சாதாரண பங்குதாரர்களுக்கு, ஏற்கனவே காணப்படக்கூடிய சாதாரண பங்குதாரர்களுக்கு பணத்தை அறவிட்டு பங்கு வழங்குறது. அப்ப இவர்கிட்ட பணம் அறவிடப்படும். இரண்டாவது, ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு பணம் அறவிடப்படாம ஒதுக்கங்களை பயன்படுத்தி பங்கு வழங்கினா ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல். பணம் அறவிடப்படாது, ஒதுக்கம் தான் பயன்படுத்தப்படும். அதாவது என்ன ஒதுக்கம்? நிறுத்தி வைத்த வருவாய் பொதுவாக பயன்படுத்தப்படும். அப்ப நிறுத்தி வைத்த வருவாய் குறைவடை. ஓகே, இப்ப பாருங்க, உரிமை வழங்கல் காரணமா என்ன நடக்கும்? முதலாவது, கூறப்பட்ட மூலதன கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. உரிமை வழங்கல் மூலம் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. காசு கணக்கு வரவா? ஒரு காசு வருது, எனவே சொத்து அதிகரிக்கும். கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவா? உரிமை அதிகரிக்கும். விளைக்கோங்க. உரிமை வழங்கல் மூலம் பணம் பெறப்படும். இரட்டை பதிவு, காசு வரவு கூறப்பட்ட மூலதனம் செலவு, எனவே சொத்து அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும். ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல், நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. இங்க என்ன நடக்கும்? நிறுத்தி வைத்த வருவாய் குறைவடையும், கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். எனவே உரிமையில வரக்கூடிய இரண்டு விடயங்களும் அதிகரிக்குது, குறையுது. எனவே உரிமையில மாற்றம் இல்லை. இவ்வளவுதான் இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். இதை தெளிவா விளைக்கும். ஒரு உரிமை வழங்கல் காரணமா சொத்து அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும். ஒதுக்கங்களை மூலதனக்குதல் காரணமா, ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் காரணமாக நிறுத்தி வைத்துருவாய் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். எனவே உரிமையில மாற்றம் இல்லை. இதை அடிக்கடி பார்க்கிறோம். உரிமை வழங்கல் ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல், ஒற்றுமை சொல்லி தந்தன், வேற்றுமை சொல்லி தந்தன். அடுத்த ரெண்டுக்கும் இடையிலான சமன் இரட்டை பதிவுகள். அதன் காரணமா உரிமையில மாற்றமா இல்லையா தொடர்ச்சியா பார்க்கிறோம். எக்ஸாமுக்கு அடிக்கடி வருது, சரியா படிச்சுக்கோங்க. எனவே கேட்கப்பட்ட கேள்வி, உரிமை வழங்கல் காரணமா சொத்து உரிமையில என்ன நடக்கும்? இந்தா படிச்சிட்டோம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. சொத்தும் அதிகரிக்கும், உரிமையும் அதிகரிக்கும். எனவே 19வது ஆன்சர் பாருங்க, சொத்துக்கள் அதிகரிப்பு, உரிமை அதிகரிப்பு. எனவே ஆன்சர் நம்பர் 1. மேலதிக தகவலுக்கு ஒதுக்கங்களை மூலதனமாக்குதலும் எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு விஷயம், மேலதிகமா தாரன், அதை நோட் பண்ணிக்கோங்க. உரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்தாத விடயம். ஏற்கனவே சொல்லி தந்தீங்க, உரிமையில் மாற்றத்தை ஏற்படுத்தாத விடயம். இந்த உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தாத விடயம்டா, முதலாவது பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல். பொது ஒதுக்கத்துக்கு மாற்றுனா நிறுத்தி வைத்த வருவாய் குறைஞ்சி பொது ஒதுக்கம் கூடும். எனவே இரண்டும் கூடி குறைவதால உரிமை மாற்றம் இல்லை. அடுத்தது, நிறுத்தி வைத்த வருவாயை இந்த சந்தர்ப்பத்துல அதிகரிக்கும், உரிமையில மாற்றம் இல்லை. எனவே உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தாத விடயம் என்று சொன்னா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பொது ஒதுக்கத்துக்கு மாற்றுதல், நிறுத்தி வைத்த ரூபாயை குறைச்சி பொது ஒதுக்கத்துக்கு மாற்றம். எனவே கம்பெனில வர ஒதுக்கங்கள் கூடி குறைஞ்சா உரிமை மாற்றம் இல்லை. நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்குதல், நிறுத்தி வைத்த ரூபாய் குறைது, கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்குது, மாற்றம் இல்லை. அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
20வது வினாவை பாருங்க. ஒரு இலகுவான கேள்வி, கம்பெனி தொடர்பானது. உங்களுக்கு 20வதுல கேட்கப்பட்ட விஷயம், பின்வருவனவற்றுள் எவை கம்பெனி ஒன்றின் உரிமையாண்மை கூறுகளாக இனங்காணப்படுகின்றது? உரிமையாண்மை, ஒரு கம்பெனில உரிமையாண்மைண்டா என்னன்னு கேட்கப்பட்டி. நான் தெளிவா எல்லாத்தையும் சொல்லித்தார். கம்பெனியின் உரிமை, கம்பெனியின் உரிமை என்று சொல்றது முதலாவது கூறப்பட்ட மூலதனம், அதோட நாங்க கூட்டணும் ஒதுக்கம். இந்த ஒதுக்கங்களை 3ஆக டிவைட் பண்ணுவோம். முதலாவது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், இரண்டாவது நிறுத்தி வைத்த வருவாய், மூன்றாவது பொது ஒதுக்கம். நிறுத்தி வைத்த வருவாயை சொல்லுவோம் பகிரப்படாத வருவாய், அது பகிரப்படாத ஒதுக்கம். எல்லாம் ஒரே விஷயம். எனவே கம்பெனியின் உரிமைண்டா தெளிவா விளைவிக்கோங்க. கூறப்பட்ட மூலதனத்தோட ஒதுக்கங்களை கூட்டுறது, அதாவது மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், பொது ஒதுக்கம், இது அனைத்தையும் கூட்டி வாரத்துக்கு சொல்லுவோம் கம்பெனியின் உரிமை. இதை தெளிவா நோட் பண்ணி கொள்ளும். எனவே பார்த்து கொள்வோம். இதுல தரப்படிக்கு ஏபிசிடி சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். முதலாவது ஏ, இதுல சொல்லப்படக்கூடிய விடயங்கள் மட்டும்தான் ஆன்சரா வரும், மத்த ஒன்றும் ஆன்சருக்கு எடுக்க தேவையில்லை. ஏய பாருங்க, நிலத்தின் மீதான மேல்மதிப்பு ஒதுக்கம். எனவே ஏ சரி, மேல்மதிப்பு ஒதுக்கம் தரப்படி. அடுத்தது பிய பாருங்க, செலுத்த வேண்டிய ஊழியர் சேமலாப நிதி வராது. செலுத்த வேண்டிய ஊழியர் சேமலாப நிதி என்ற ஒரு பொறுப்பாக காட்டுது, நடைமுறை பொறுப்பாக காட்ட வேண்டிய விடயம். பெருமான தேவை ஏற்பாடு வராது. பெருமான தேவை ஏற்பாடுனா ஒரு சொத்து, சொத்தின் கிரயத்திலிருந்து பெருமான தேவை ஏற்பாடு கழிப்பும் ஒரு சொத்தாக கருதப்படும். நிதி நிலைமை கூட்டுள்ள கிரயத்துல மைனஸ் பண்ணுவோம். நிறுத்தி வைத்த வருவாய், எனவே வரும். எனவே ஆன்சர் பார்த்துக்கோங்க ஏ கமா டி. இப்படி சிம்பிளா படிச்சுட்டு போகணும். எனவே கம்பெனியின் உரிமைண்டா கூறப்பட்ட மூலதனம் ஒதுக்கம், மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், பொது ஒதுக்கம். இதுல தரப்பட்ட ஆன்சருக்கு அமைய ஏயும் டியும் தான் வரும், மேல் மதிப்பீட்டு ஒதுக்கமும் நிறுத்தி வைத்த வருவாய். எனவே ஆன்சர் நம்பர் பாருங்க 2வது. இதுல மேலதிகமா சில விடயங்கள் சொல்லித்தாரேன். பங்குடைமையின் உரிமை, பங்குடைமையிட உரிமைன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க இறுதி மூலதன கணக்கு மீதி, அதோட இறுதி நடைமுறை கணக்கு மீதியை கூட்டி வாரது. இறுதி மூலதன கணக்கு மீதியோட இறுதி நடைமுறை கணக்கு மீதியை கூட்டி வாரது பங்குடைமையின் உரிமை. அடுத்த விஷயம், ஒரு தனி உடைமையா இருந்தா எப்படி உரிமைன்னு பாருங்க. ஆரம்ப மூலதனம் அதோட மேலதிக மூலதனத்தை கூட்டுவோம், பற்றுக்களை மைனஸ் பண்ணுவோம். ஆரம்ப மூலதனம் மேலதிக மூலதனம் கூட்டுவோம், பற்றுக்களை மைனஸ் பண்ணுவோம். இலாபத்தை கூட்டுவோம், நட்டம்டா மைனஸ் பண்ணுவோம். இறுதியில வாரது ஒரு தனியுடைமையிட உரிமையாண்மை. அப்ப உரிமையாண்மைண்டா கம்பெனி சொல்லி தந்துட்டேன், பங்குடைமை சொல்லி தந்துட்டேன், தனியுடைமை சொல்லி தந்துட்டேன். இறுதியா உள்ள விஷயம் லாப நோக்கமற்ற நிறுவனம். லாப நோக்கமற்ற நிறுவனத்துல உரிமைன்னு சொல்றது ஆரம்ப திரண்ட நிதி, ஆரம்ப திரண்ட நிதியோட வருமான மிகையை கூட்டுவோம், பற்றாக்குறைண்டா மைனஸ் பண்ணுவோம். கூட்டி எடுத்தா இறுதி திரண்ட நிதி வரும். அந்த இறுதி திரண்ட நிதியோட ஆயுள் சந்தா மீதி, விசேட நன்கொடை மீதி. அடுத்தது அனுமதி கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம்.
பெரிய தொகையா இருந்தா அதில மீதி நுழைவு அல்லது அனுமதி கட்டண மீதி இது எல்லாத்தையும் கூட்டி வாரது லாப நோக்கமற்ற நிறுவனத்தின் உரிமையாண்மை. அப்போ ஒரே வரியில சொல்லி தந்துக்கிறேன். நீங்க படிக்கிற உயர்தரத்துல 4 நிறுவனங்கள் தொடர்பாக தான் கணக்கீடு படிப்பீங்க. நிதி கூற்றுகள் தயாரிக்கிறது. அதுல தனியுடைமையில எப்படி உரிமை, பங்குடைமை எப்படி உரிமை, லாப நோக்கமற்ற நிறுவனம் எப்படி உரிமை, சகல விடயங்களும் சொல்லி தந்துட்டேன். முதலாவது கம்பெனி உரிமைண்டா கூறப்பட்ட மூலதனம் ஒதுக்கம், மேல் மதிப்பீடு, நிறுத்தி வைத்த வருவாய், பொது ஒதுக்கம். பங்குடைமையிட உரிமைண்டா இறுதி மூலதன கணக்கு மீதி, இறுதி நடைமுறை கணக்கு மீதி. தனியுடைமையில உரிமைண்டா ஆரம்ப மூலதனம், மேலதிக மூலதனம், பற்று மைனஸ் பண்ணுவோம், லாபம்டா கூட்டுவோம், நட்டம்டா கழிப்போம். லாப நோக்கமற்ற நிறுவனம்டா ஆரம்ப திறநிதியோட வருமானமிக கூட்டி பற்றாக்குறைய கழிப்போம், இறுதி திறநிதி வரும். அதோட ஆயுள் சந்தாட இறுதி மீதி, ஆயுள் சந்தா மொத்தத்துல வருமானமா காட்டிட்டு பேலன்ஸா வார பெறுமதி. விசேட நன்கொடை ஒரு நோக்கத்துக்காக பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய நன்கொடையில குறிப்பிட்ட அளவை பயன்படுத்துவோம், அது வருமானமா காட்டுவோம், பேலன்ஸ உரிமை கீழே போடுவோம். நுழைவு கட்டணம் அல்லது அனுமதி கட்டணம் பெரிய தொகையா இருந்தா குறிப்பிட்ட அளவு வருமானமா காட்டிட்டு பேலன்ஸ உரிமையில போடுவோம். இது எல்லாத்தையும் கூட்டி எடுத்தா இறுதி உரிமை வரும். இது எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க, கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். அடுத்த கேள்வி பாருங்க, 21வது LK7 காசு பாய்ச்சல் கூற்று தொடர்பான ஒரு இலகுவான கேள்வி போடப்பட்டிருக்குது. உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூற்றுல நேர்முறை நேரில் முறையில தயாரிப்போம். அதுல உங்களுக்கு கூடுதலா பார்ட் 1ல வரக்கூடியது அந்த 3 நடவடிக்கை: செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை. அந்த பார்ட் 1 கேள்வியில வரும் நோட்ஸ் போடப்பட்டு. அப்படி இல்லையா செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சல் அல்லது செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான பயன்படுத்திய தேறிய காசு பாய்ச்சல், இது மட்டும்தான் கேள்வியா வரும். அதுவும் உங்களுக்கு நேரில் முறை வரிக்கு முன் லாபத்துல சீராக்கம் செய்யற மாதிரி தான் கூடுதலா கேட்கப்படும். தொடர்ச்சியா பேப்பர்ல பாக்குறோம். அதே பேட்டர்ன்ல பாருங்க, இவ்வருடத்துக்கான செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சல். அப்ப இதுல தேறிய காசு பாய்ச்சல் கேட்கல, நோமலா கேட்கிறான் செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சல். அதாவது செலுத்திய வரி, செலுத்திய வட்டி கழிக்க முன்னுக்குள்ள காசு பாய்ச்சல். ஃபார்மட்ட போட்டோம்னா சரி. எனவே 21வது LK7 நேரில் முறையில செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சல் கேட்கப்படுது. ஃபார்மட்ட போடுவோம். முதலாவது பாருங்க, வரிக்கு முன் இலாபம். வரிக்கு முன் லாபத்தோட சீராக்கம் மேற்கொள்ளணும். சீராக்கத்தை மேற்கொண்டா தொழிற்பாடு மூலதன அசைவுக்கு முன் செயற்பாடு லாபம் வரும். தொழிற்பாடு மூலதன அசைவுக்கு முன் செயற்பாட்டு லாபம். அடுத்தது தொழிற்பாடு மூலதன அசைவு, நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்புகள் அதிகரிப்பு குறைவு, இறுதியில வாரது
செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சல். செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய காசு பாய்ச்சல். உருவானனா பிளஸ்ல வரும், பயன்படுத்தியதுன்னா மைனஸ்ல வரும். தெளிவா உங்களுக்கு ஃபார்மட்ல சொல்லி தந்தேன். எனவே போட்டுக்கோங்க. முதலாவது வரிக்கு முன் லாபம் சீராக்கம். சீராக்கம் நீங்க சொல்றது பெருமான தேய்வு, ஒரு முதலீட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அறவிட முடியா கடன், ஐயக்கடன் பற்றாக்குறை, அடுத்தது அகற்றல் லாபம், அகற்றல் நட்டம் போன்ற விடயங்கள். அது ஏற்கனவே வருமான கூற்று செய்யும் போது ஒரு லாபம் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் பண்ணிப்போம். இப்ப கூட்டுவோம். கூட்டி இருந்தா மைனஸ் பண்ணுவோம். எதிரா செய்யணும். சீராக்கம் எப்படி செய்யணும்? எதிர்மறையில செய்யணும். பிளஸ் பண்ணியிருந்தா மைனஸ், மைனஸ் பண்ணியிருந்தா பிளஸ் பண்ணணும். அடுத்தது தொழிற்படு மூலதன அசைவு. பொதுவா சொல்லி தந்துகிறேன். நடைமுறை சொத்துக்களுக்கு எதிர்கணியமாகவும் நடைமுறை பொறுப்புகளுக்கு நேர்கணியமாகவும் பதிவு செய்யணும். அதாவது அதிகரிச்சா கூட்டணும், குறைஞ்சா மைனஸ் பண்ணணும். அதிகரிச்சா மைனஸ் பண்ணணும், குறைஞ்சா பிளஸ் பண்ணணும். இந்த பேட்டர்ன்ல செய்யணும். இலகுவான ஒரு விஷயம். எனவே ஃபார்மட்டை போட்டுக்கோங்க. பின்வரும் தகவல்கள் கம்பெனி ஒன்றின் 31/3/2013 முடிவடைந்த வருடத்துடன் தொடர்புடையதாகும். வருடத்துக்கான லாபம், பெருமான தேய்வு, கட்டிட விற்பனையில் இருந்தான லாபம், இருப்புகளின் அதிகரிப்பு, கடன்பட்டோரில் ஏற்பட்ட குறைவு. அப்ப எல்லாருக்கும் தெரியும் வரிக்கு முன் லாபத்துல தான் ஆரம்பிக்கப்படும். இங்க வரியே தர இல்ல. வருமான வரி தரலாட்டி, அதாவது வரிக்கு முன் லாபத்துல வரிய கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம் வரும். அப்ப இங்க வரி தரையில வரி தரலாட்டி வரிக்கு முன் லாபமும் ஆண்டுக்குரிய லாபமும் சமனாக காணப்படும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. ஆண்டுக்குரிய லாபத்துல வரிக்கு முன் லாபத்துல வரி போனாதான் ஆண்டுக்குரிய லாபம்டா. இங்க வரி இல்லாட்டி ரெண்டும் சமன். எனவே ஆண்டுக்குரிய வருடத்துக்கான லாபத்தை கொண்டு போய்த்து போடுங்க வரிக்கு முன் லாபத்துல. இதெல்லாம் குழம்ப கூடாது. உங்களுக்கு வரிக்கு முன் லாபம் தரவில்லைன்னு ஆண்டுக்குரிய லாபத்தை வச்சு கண்டுபிடிக்க போகக்கூடாது. தந்தா கண்டுபிடிக்கலாம், தரலாட்டி ரெண்டும் சமன். அடுத்து கீழே வாரம் பெருமான தேய்வு. பெருமான தேய்வுனா ஒரு சீராக்கம் செய்யக்கூடியது. ஏற்கனவே பெருமான தேய்வு கழிச்சிப்போம். எனவே இப்ப மைனஸ் பண்ணணும். அதுதான் சொல்லி தந்திக்கிறேன். சீராக்கம் எதிர்கணி அடிப்படையில செய்யணும். எனவே 120 பிளஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க அகற்றல் லாபம். அகற்றல் லாபம் ஏற்கனவே ஏனைய வருமானத்துல கூட்டிப்போம். இப்ப மைனஸ் பண்ணணும். எனவே அகற்றல் லாபம் 50 மைனஸ் பண்ணும். அடுத்தது பாருங்க தொழிற்படு மூலதன அசைவு. நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்புகள் அதிகரிப்பு குறைவு, இருப்புக்கள் அதிகரிப்பு, கடன்பட்டோர் அதிகரிப்பு குறைவு, கடன் கொடுத்தோர் அதிகரிப்பு குறைவு, அட்டூர் செலவு அதிகரிப்பு குறைவு. இதுதான் பொதுவா வரும். எனவே இருப்புக்கள் ஏற்பட்ட அதிகரிப்பு, இருப்புக்கள் அதிகரிப்பு. இரண்டாவது கடன்பட்டோரில் ஏற்பட்ட குறைவு. அப்ப சொல்லி தந்துட்டேன், நடைமுறை சொத்துக்களை எதிர்கணியமாயிடுங்க. அதிகரிச்சா மைனஸ் பண்ணுங்க, குறைஞ்சா பிளஸ் பண்ணுங்க. எனவே இருப்பு அதிகரிக்குதா, மைனஸ் பண்ணுங்க. முதலாவது 20. இரண்டாவது பாருங்க கடன்பட்டோர் குறைவு, எனவே பிளஸ் பண்ணணும். எனவே பிளஸ் பண்ணுங்க 40. இறுதியில வாரது செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல். எனவே 850ஓட 120 கூட்டி 50 கழிச்சா 920. தொழிற்படு மூலதன அசைவு முன் செயற்பாட்டு லாபம். அதுல இருந்து 20 கழிச்சு 40 கூட்டணும். எனவே 940 செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல். இதுல வட்டியையும் வரியையும் கழிச்சா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசு பாய்ச்சல் வரும். நமக்கு தேறிய காசு பாய்ச்சல் கேட்காம இருக்கிறதால வட்டி வரி கழிக்க தேவையில்லை. எனவே ஆன்சர் 940. ஒரு இலகுவான கேள்வி. எனவே ஆன்சருக்கு போவோம். 940 5 போட்டுக்கோங்க. இந்த ஃபார்மட்டை கட்டாயம் ஞாபகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் அடிக்கடி வருது. லாஸ்டா தொண்டமனார் பேப்பர் 5ஆம் தவணை பார்த்தோம், அதுலயும் வந்துச்சு. வரிக்கு முன் லாபம், சீராக்கம், தொழிற்படு மூலதன அசைவு, செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல், செலுத்திய வரி, செலுத்திய வட்டி, செயற்பாட்டு நடவடிக்கையில் தேறிய காசு பாய்ச்சல். ஓகே, இந்த சொல்லித்தந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். சீராக்கம் எதிர்கணியமா பார்க்கணும். தொழிற்படு மூலதன அசைவு நடைமுறை சொத்துக்கு எதிர்கணியம், நடைமுறை பொறுப்புக்கு நேர்கணியமா பார்க்கணும். பிளஸ்னு வந்தா உருவான காசு பாய்ச்சல், மைனஸ்னு வந்தா பயன்படுத்திய காசு பாய்ச்சல். அது சரியா விளக்கங்களை போடும்.
ஓகே, அடுத்த கேள்வி போவோம். இலகுவான ஒரு கேள்வி. கணக்கெட்டு நியமங்கள்ல தொடர்ச்சியா தரப்படி 22வது எல்கேஎஸ் 37 தொடர்பாக ஏற்பாடு தொடர்பாக கேட்கப்படுகிறது. அப்ப ஏற்பாடு, நிகழத்தக்க பொறுப்பு, அடுத்த பொறுப்புக்கு அது தொடர்பாக தொடர்ச்சியா நாங்க ஒவ்வொரு பேப்பர்லயும் பாக்குறோம். அப்ப இதுல இலகுவான கேள்வி 22வது ஏற்பாடு தொடர்பான உதாரணத்தை வச்சு கேட்கப்படுது. எல்கேஎஸ் 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்பு, நிகழத்தக்க சொத்து. ஏற்பாடுன்னு சொன்னா உதாரணத்தை பார்த்துக்கோங்க, அது மட்டும்தான் கேட்கப்பட்டது. முதலாவது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. இரண்டாவது ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு. மூன்றாவது வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு. நான்காவது சூழல் நட்ட ஈட்டு ஏற்பாடு. அப்ப இதுதான் உங்களுக்கு கூடுதலா பேப்பர்ல தரப்படி. விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு, வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு, சூழல் நட்டஈடு தொடர்பான ஏற்பாடு. அப்ப இது மட்டும்தான் ஏற்பாடுன்னு சொல்லுவோம். ஒரு ஏற்பாடுன்னு சொன்னா அங்க தொகை பெறுமதி நிச்சயம் இல்ல. ஆனா அந்த ஏற்பாடா ஆகணும்னு சொன்னா தொகையும் பெறுமதியும் நிச்சயமா காணப்படணும். எனவே எல்கேஎஸ் 37க்கு அமைய கம்பெனி ஒன்று நிதி கூற்றுகளில் பொறுப்புகளுக்கான ஏற்பாடுகளில் ஒன்றாக இனங்காண இட்டு செல்லும்டா உதாரணம் கேட்டியா. முதலாவது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு, வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு, சூழல் தொடர்பான நட்டஈட்டு ஏற்பாடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் கூடுதலா வரும். இப்ப ஆன்சருக்கு போவோம். ஏபிசி தரப்பட்டி இது மட்டும்தான் வரும், வேற ஒன்றும் வராது. முதலாவது ஏ பழுதடைந்தவைகள் திருத்தி கொடுக்கப்படும் என்பதற்கிணங்க ஒரு வருட உத்தரவாதத்தில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுது. அப்ப ஏ சொல்லப்பட்டிக்கு விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. எனவே ஏ சரி. அடுத்து இரண்டாவது பாருங்க. வருட இறுதியில் வியாபார கடன்பட்டோர் மீது ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செய்ய பாருங்க. சட்ட தேவைப்பாடு இல்லாத போதும் உற்பத்தி செய்முறையால் ஏற்படும் சூழல் மாசடைதலினை இயலக்கூடிய அளவுக்கு குறைத்தல் தேவையானதாகும். சட்ட தேவைப்பாடு இல்லாத போதும் உற்பத்தி செயல்முறையில் ஏற்படும் சூழல் மாசடைதலினை குறைக்கணும். சட்டம் சொல்லலாட்டியும் நம்மட உற்பத்தி காரணமா சூழல் மாசடைஞ்சா சூழலுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும், நட்டையீடு கொடுக்கணும். எனவே சி சரி. ஐயக்கடன் ஏற்பாடு ஒரு ஏற்பாட்டுக்குள்ள வருமா? ஐயக்கடன் ஏற்பாடுன்னு சொல்றது ஏற்பாட்டுக்குள்ள வராது, அது வேற விடயம். அது கடன்பட்டோர்ல கிடைக்க வேண்டிய பெறுமதியானது நிச்சயமாக கிடைக்குமா இல்லையா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யறது. அது எல்கேஎஸ் 37க்குள்ள வராது, அது வேற விடயம், இது வேற விடயம். ஓகேயா? எனவே எல்கேஎஸ் 37க்கு அமைய ஏற்பாடுனா விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு, வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு, சூழல் தொடர்பான ஏற்பாடு. எனவே ஆன்சர் ஏசி. ஆன்சர் நம்பரை பாருங்க, மூன்றாவது. அடுத்த கேள்விக்கு விரைவாக போவோம். எல்கேஎஸ் 10 தொடர்பானது. அடிக்கடி பார்க்கிறோம். அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்தைய நிகழ்வுகள். அதுல சீராக்கம் செய்யக்கூடியது, சீராக்கம் செய்ய முடியாது. எல்கேஎஸ் 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்தைய நிகழ்வு. இதனுடைய கூடுதலா கேட்கப்படக்கூடிய விடயம் சீராக்கக்கூடியது, சீராக்க முடியாது. சீராக்கக்கூடியது 4 விடயம் தான். அது தெளிவா விளங்கி வரணும். இந்த 4 மட்டும்தான் சீராக்கக்கூடிய நிகழ்வுக்குள்ள வரும்.
முதலாவது கடன்பட்டோர் முறிவடைதல், அறவிட முடியாத கடன். இரண்டாவது இருப்புக்களை கிரயத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல். மூன்றாவது நிறுவனம் தொடர்பாக தொடரப்படக்கூடிய வழக்கு, நிறுவனம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய வழக்கு. மூன்றாவது சொத்துக்களின் உண்மை பெறுமதியினை அறிக்கையிடும் காலப்பாதைக்கு பின்னர் நிர்ணயித்தல். தெளிவா விளைவிக்கோங்க. எல்கேஎஸ் 10ல சீராக்கக்கூடியது சீராக்க முடியாது, அல்ல சீராக்கக்கூடியதுல 4 விஷயம் தான் வரும். கடன்பட்டோர் முறிவடைதல், அறவிட முடியாத கடன். ஒரு நிறுவனம் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய வழக்கு, அது வாடிக்கையாளர் இழப்பீடு அளிக்கலாம், ஊழியர் இழப்பீடு அளிக்கலாம், சூழல் தொடர்பான இழப்பீடு அளிக்கலாம். வழக்கு. இருப்பை கிரயத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செய்தல். இறுதியா சொத்தின் உண்மை பெறுமதி அறிக்கையிடும் தினத்திற்கு பின் நிர்ணயித்தல். இது 4 மட்டும்தான் வரும். சீராக்க முடியாதுன்னா இந்த 4 விஷயம் தவிர்த்து அனைத்தும் சீராக்க முடியாது. கூடுதலா பேப்பர்ல வர விஷயம் முதலீடுகளின் சந்தை பெறுமதி, பங்கு லாபம் பிரேரித்தல். அரசானது நிறுவனத்திட காணிய அல்லது சொத்துக்களை சுவீகரித்தல். இருப்புக்கள் சொத்துக்கள் தீயினால் அழிவடைதல். சீராக்க முடியாது முதலீடுகளின் சந்தை பெறுமதி, பங்கு லாபம் பிரேரித்தல், அரசாங்கம் நிறுவனத்தில் சொத்துக்களை சுவீகரித்தல், இருப்புக்கள் சொத்துக்கள் தீயினால் அழிவடையுது. இப்படி வரும். ஓகே, இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இறுதி தினம் அங்கீகாரம் வழங்கும் தினம். இது ரெண்டையும் வச்சுதான் சீராக்க முடியுமா இல்லையாண்டு பார்க்கணும். எனவே இதுல பாருங்க, இறுதி தினம்டா எல்லாருக்கும் தெரியும் 31/3/2013. அங்கீகாரம் வழங்குற டேட்டா பாருங்க, கம்பெனி வருடாந்த பொதுக்கூட்டம் 6/15, அது வராது. நிதி கூற்றுகள் 5/31 இயக்குநரால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது, அதுதான் அங்கீகாரம் வழங்குறது 31/5/2013. இந்த 2 டேட்டுக்கும் இடையில இடம்பெறக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகள் அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வு. இந்த 4 விடயங்களும் சீராக்கக்கூடியது. இந்த 4 விடயங்களும் 31/3/2013 இடம்பெறணும், 31/5 முடிவு வரணும், அப்பதான் சீராக்க முடியும். மற்ற அனைத்தும் சீராக்க முடியாத நிகழ்வுக்குள்ள வரும். ஓகே, தெளிவா படிச்சிட்டோம். இது நாங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு பேப்பர்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்டா 45க்கு மேல ஸ்கோர் பண்ணணும், அதனாலதான் மாறி மாறி திருப்பி சொல்லி தந்துகிட்டே இருக்கேன். நீங்களும் அப்படி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப ஆன்சருக்கு போவோம். ஏபிசி தரப்படி ஏபிசி தரப்படிக்கு 1/4/2013 இருந்து 20/4/2013 வரை கொழும்பு பங்கு பரிமாற்றத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள முதலீடுகளின் சந்தை வீழ்ச்சி. முதலீடுகளின் சந்தை பெறுவதா வராது தம்பி, எனவே வராது, நான் சொல்லி தந்துட்டேன். அடுத்து 2வது, முக்கிய வாடிக்கையாளர் ஒருவர் 1/10/2012 கம்பெனிக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கொன்றில் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு கம்பெனி பணம் செலுத்த வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி 30/4/2013 நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. இப்ப பாருங்க, வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்தா ஓகே, சீராக்கம் செய்யலாம். ஆனா சொல்லி தந்துட்டேன், இறுதி டேட்ல அந்த வழக்கு இடம் பெறணும், இறுதி டேட்ல வரணும். ஆனா இதுல பாருங்க 31/3/2013 இடம்பெறுதா பார்க்கணும். முக்கிய வாடிக்கையாளர் 1/10/2012 கம்பெனிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. எனவே 31/3/2013 முன்னுக்கு தான் இடம்பெறுது. ஓகே, அங்கீகாரம் வழங்குற டேட்டா பாருங்க 30 நம்மட அங்கீகாரம் வழங்குற டேட்டா பாருங்க 31/5. எனவே பி சீராக்கம் செய்ய முடியும். அடுத்தது சிய பாருங்க, முடிவடையும் வருடத்துக்கான இறுதி பங்களாமாக பங்கொன்றுக்கு பிரேரித்தல் பிரகடனம். பங்களாபம் பிரேரித்தா வராது, சொல்லி தந்துட்டேன். அடுத்த இறுதியா டிய பாருங்க, 31/3/2013 சரக்குகள் அதன் கிரயத்தினை விட குறைவான விலையில் 25/5/2013 விற்பனை செய்யப்பட்டமை. 31/3/2013 சரி,
25 சரி. எனவே ரெண்டு ரெண்டு டேட்டுக்கும் இடையில வருது. இருப்புக்களை கிரியத்திலும் பார்க்க குறைத்து விற்பனை செஞ்சா சி ஆக்கணும். எனவே சரி. எனவே ஆன்சர் பி. இந்த ஒரு கேள்வியை வச்சு எல்கேஎஸ் பார்த்து ஆன்சர் பண்ணலாம். நான் தொடர்ச்சியா சொல்லித்தாரேன், சரியா படிச்சுக்கோங்க. எனவே ஆன்சர் நம்பர் பாருங்க, பிடி 3ஆம். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 24வது ஒரு இலகுவான கேள்வி, தொடர்ச்சியா கேட்கப்படக்கூடிய வினா, ஆனா கொஞ்சம் ஹார்டா போடப்படும். அதாவது நோட்ஸ் கேள்வி தான். கணக்கீட்டு வீதத்திலையும் தரப்பட்டது. அவ்வளவு டிரெக்டா கணக்கீட்டு வீதம் சமன்பாட்டு கேட்டா செய்யலாம். இது வந்து அந்த கணக்கீட்டு வீதம் அதிகரிப்பு குறை வச்சு கேட்கப்படுது. இதை நான் சொல்லி தந்துக்கிறேன், தெளிவா பாருங்க, திருப்பி ஒருக்கா பார்ப்போம். 24வது கணக்கீட்டு வீதம் சொல்லப்படி பாருங்க. வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கம்பெனி ஒன்றின் நடைமுறை விகிதம் 3:1 ஆகும். இக்கம்பெனியின் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களில் எது இவ்விகிதத்தில் குறைவினை ஏற்படுத்தும்? ஓகே, நடைமுறை விகிதம் எந்த ஒரு விகிதமாயிருந்தா இதான் உங்களுக்கு நிபந்தனை. நடைமுறை விகிதம்னா நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. அப்ப ஆன்சருக்கும் நடைமுறை சொத்துக்கும் நேர்கணியம். இதை தெளிவா விளைக்கோங்க. நடைமுறை சொத்து அதிகரிச்சா நடைமுறை வீதம் அதிகரிக்கும், நடைமுறை சொத்து குறைஞ்சா நடைமுறை வீதம் குறைவடையும். இரண்டாவது, கீழே உள்ள விஷயத்துக்கு எதிர்கணியம். நடைமுறை பொறுப்பு அதிகரிச்சா குறைவடையும், குறைஞ்சா அதிகரிக்கும். இதை வச்சுதான் நீங்க அதிகரிப்பு குறைவு கண்டுபிடிக்கலாம். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விகிதமா இருந்தாலும் இதான் நிபந்தனை. நடைமுறை விகிதம் சமன் நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. ஆன்சருக்கும் நடைமுறை சொத்து மேல வாரத்துக்கும் நேர்கணியம். நடைமுறை சொத்து கூடுதா விகிதம் கூடும், நடைமுறை சொத்து குறைதா விகிதம் குறையும். நடைமுறை பொறுப்புக்கும் ஆன்சருக்கும் எதிர்கணியம். நடைமுறை பொறுப்பு அதிகரிக்குதா விகிதம் குறையும், நடைமுறை பொறுப்பு குறைவடைதா விகிதம் அதிகரிக்கும். இப்ப அதை வச்சுதான் கீழே உள்ள கொடுக்கல் வாங்கலை தொடர்பு படுத்தி பார்க்கணும். கீழே உள்ள கொடுக்கல் வாங்கல் காரணமா நடைமுறை சொத்து அதிகரிச்சா அதிகரிக்கும் வரும், குறைஞ்சா குறைந்து வரும். கீழே உள்ள கொடுக்கல் வாங்கல் காரணமா நடைமுறை பொறுப்பு அதிகரிச்சா குறையும், குறைஞ்சா அதிகரிக்கும். சிம்பிளானது. இப்ப இதுல டிரெக்டா அவன் கேட்டிக்கான், இந்த விகிதம் குறைவடையணுமா? இந்த விகிதம் குறைவடையணும்டா தம்பி பாருங்க, இது முதலாவது சந்தர்ப்பம், நடைமுறை சொத்து குறைவடையணும். இரண்டாவது சந்தர்ப்பம், நடைமுறை பொறுப்பு அதிகரிக்கணும். அப்ப கீழே சொல்லப்பட்ட கொடுக்கல் வாங்கல்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இடம் பெற்றாதான் நடைமுறை வீதம் குறைவடையும். இப்படித்தான் தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்ப ஆன்சருக்கு வரும். 1 தொடக்கம் 5 தரப்படி தெளிவா பார்ப்போம். முதலாவது, நீண்ட கால கடன் ஒன்றை பெறல். தெளிவா விலையும் கொள்ளணும். இங்க நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பை மட்டும்தான் பார்க்கணும். நீண்ட கால கடன் தான் காசு வருது, வங்கி கடன் நடைமுறை எல்லா பொறுப்பும் நமக்கு தேவையில்லை. எனவே அதை பார்க்கவே வேணும். அப்படி இல்லையா, நீண்ட கால கடன் பெற்றா காசு வரும், காசு வந்தா நடைமுறை சொத்து கூடும், நடைமுறை சொத்து கூடனா விகிதம் கூடும். எனவே முதலாவது பிள்ளை. எப்படி? முதலாவது நீண்ட கால கடன் பார்க்க வேணாம். அப்படி இல்லையா, நீண்ட கால கடன்ல காசு வருது, நடைமுறை அதாவது வங்கி கடன் பெறுது, காசு வந்தா நடைமுறை சொத்து கூடுது, மேல கூடுனா விகிதம் கூடும். இங்க கேட்கப்பட்டு குறைவு. எனவே முதலாவது பிள்ளை. இரண்டாவது, இருப்புக்களை கடனுக்கு லாபத்தில் விற்பனை செய்தல். இருப்புக்களை கடனுக்கு லாபத்தில் விற்பனை செய்தல். அப்ப ரெண்டாவது, கிரயம் விற்பனை விலை லாபம் வருது. இதுல பாருங்க, கிரயம் விற்பனை விலை லாபம் வர சந்தர்ப்பத்துல நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்புக்கு ஏதாவது வருமானு பாருங்க. முதலாவது என்ன செய்வோம், நடைமுறை சொத்துல கிரயத்தை கழிப்போம்,
விற்பனை விலையை கூட்டுவோம். அப்ப சொத்து கூடி குறையும், மாற்றம் இல்லை. நடைமுறை சொத்துல கிரயத்தை குறைப்போம், விற்பனை விலையை கூட்டுவோம். நடைமுறை சொத்து கூடி குறையுது, மாற்றம் இல்லை. எனவே அங்க விகிதத்துக்கு ஒன்றும் நடக்காது. அடுத்த மூன்றாவது பாருங்க, காசுக்கு இயந்திரங்கள் வாங்குதல். காசுக்கு இயந்திரம் வாங்குறோம். காசுக்கு இயந்திரம் வாங்கினா என்ன நடக்கும்னு பார்ப்போம். எனவே முதலாவது ஆன்சர் 3:1 இருக்கிறது. 3:1 விட குறைவான ஆன்சர் தான் தெரிவு செய்யணும். எனவே மூன்றாவது பாருங்க, காசுக்கு இயந்திரம் வாங்கினா என்ன நடக்கும்? 3:1 சொல்றது தம்பி 300/100. அதாவது நடைமுறை சொத்து 3 பங்காகவும் நடைமுறை பொறுப்பு 1 பங்காகவும் காணப்பட்டது. இப்ப பாருங்க, காசுக்கு இயந்திரம் வாங்குதல் ஒரு உதாரணம் படி பார்ப்போம். காசுக்கு இயந்திரம் வாங்குதல் 100 ரூபாயா இருந்தா 100 ரூபாய் பெறுமதியான இயந்திரம் காசுக்கு வாங்கினா காசு வருது, அதாவது நிறுவனத்தோட்டு காசு போகுது, ஒரு நடைமுறை எல்லா சொத்து வருது. இங்க நமக்கு காசு போகுதே, காசு போனா என்ன? நடைமுறை சொத்து குறைவடையும். எனவே ஆரம்பத்துல 300 100 இருந்தது, இதுல 100 போகுதான். 100 போகுனா 200 போகும், 100 அப்படியே வரும். இது தெளிவா விளங்குதா? ஆரம்பத்துல 300 100 அதுல 100 பெறுமதியான காசு போகுது, மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் காரணமா. எனவே நடைமுறை சொத்து 200, அப்ப நடைமுறை சொத்து குறையுது, அப்ப டிரெக்டா குறைவடையும். அப்ப அதுதான் ஆன்சர். இப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கணும். எனவே இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2:1. அப்ப ஆரம்பத்துல 3:1 இருந்தது, மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் காரணமா 2:1 வந்தா, எனவே ஆன்சர் மூன்றாவது. அப்படி இல்லையா? சிம்பிளா பார்த்தா காசு போகுது, எனவே நடைமுறை சொத்து குறையுதா? கீழே ஒரு மாற்றம் இல்லையா? சொல்லி தந்துட்டேன். நடைமுறை தான் குறையணுமா? ஒரு சந்தர்ப்பம் நடைமுறை சொத்து குறையணும், எனவே குறையுதா? ஆன்சர் சரி. சரியா? எனவே 24வதுக்கு மூன்றாவது ஆன்சர். பேலன்ஸ் ரெண்டையும் பாருங்க. நான்காவது, கடன் பட்டோரிடமிருந்து காசு பெறல். கடன் பட்டோட்ட காசு கிடைச்சா காசு வரும், கடன் பட்டோர் குறைவடையும், அங்க சொத்து கூடி குறையும். எனவே தாக்கம் 0, எனவே மாற்றம் இல்லை. அடுத்த இறுதியா 5வது பாருங்க, கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுப்பனவு. கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுத்தா தம்பி நடைமுறை சொத்தும் குறையும், நடைமுறை பொறுப்பும் குறையும். இரண்டும் சம பெறுமதியால குறையும், ரெண்டும் குறைஞ்சாங்க, மாற்றம் இல்லை. எனவே 5வது வராது. இப்படி தெளிவா 5ஐயும் பார்க்கணும். லாஸ்டா சொல்லிக்கொள்றேன், ஒரு விகிதம் அதிகரிப்பு குறைவுண்டா நடைமுறை வீதம் சமன் நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. மேலே உள்ளதுக்கும் ஆன்சருக்கும் அதிகரிப்பு, அதாவது நேர்கணிய தொடர்பு. அதிகரிச்சா அதிகரிக்கும், குறைஞ்சா குறையும். கீழே உள்ளதுக்கு எதிர்கணியம், குறைஞ்சா அதிகரிக்கும், அதிகரிச்சா குறையும். எனவே இதுல கேட்கப்படுறது குறைவு. ஆரம்பத்துல 3:1 300க்கு 100, அதை விட குறைவா ஆன்சர் வரணும். உதாரணத்துல போட்டு பார்க்கணும். எனவே முதலாவது சந்தர்ப்பம் நடைமுறை சொத்து குறைஞ்சா குறையும், நடைமுறை பொறுப்பு அதிகரிச்சா குறையும். எனவே முதலாவது, ஒரு வங்கி கடன் பெற்றா காசு வருது, நடைமுறை சொத்து கூடுது, நடைமுறை சொத்து கூடனா கூடும், எனவே முதலாவது வராது. இரண்டாவது, கிரயம் விற்பனை விலை லாபம். கிரயத்தை சொத்துல குறைப்போம், விற்பனை விலையை சொத்துல கூட்டும், கூட்டி குறைச்சா நடைமுறை சொத்து மாற்றம் இல்லை, எனவே தாக்கம் இல்லை. மூன்றாவது, இயந்திரம் காசுக்கு வாங்குறோம், 100 பெறுமதியானது. அப்ப ஆரம்பத்துல நடைமுறை சொத்து 300, இப்ப 100 காசு போகுதுன்னா 200 போகுது. எனவே நடைமுறை சொத்து குறையுதா? நடைமுறை சொத்து குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வீதம் குறையும், எனவே ஆன்சர் சரி. அப்ப கண்டுபிடிச்சா 2:1 வரும், 3:1 ஆரம்பத்துல, இப்ப 2:1 ஆன்சர் சரி. மூன்றாவது ஓகே. நான்காவது, கடன்பட்டோட காசு கிடைச்சா காசு வரவு, கடன்பட்டோட செலவு, நடைமுறை சொத்து கூடி குறையுது, எனவே தாக்கம் இல்லை. இறுதியா பார்த்தா கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்குறோம், காசு போகும், கடன் கொடுத்தவர் தீர்க்கப்படும், நடைமுறை சொத்தும் குறையும், நடைமுறை பொறுப்பும் குறையும், ரெண்டும் குறைஞ்சா அங்க தாக்கம் இல்லை, சமனான விடயம் தான் வரும், எனவே தாக்கம் 0. எனவே ஆன்சர் நம்பர் மூன்றாவது. இப்படித்தான் நீங்க எந்த ஒரு விகிதம் வந்தாலும் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். மிக தெளிவா சொல்லி தந்துட்டேன், மிஸ்டேக் கூடாம சரியா படிச்சுக்கணும்.
அடுத்த கேள்வி இப்போ 25வது. கணக்கீட்டு வீதம் டிரெக்டா ஆன்சர் கேட்கப்பட்டு சமன்பாட்டை அடிப்படையா கொண்டு அப்ப சமன்பாடை போட்டு கண்டுபிடிப்போம். எனவே பாருங்க, 31/3/2013 முடிவடைந்த வருடத்துக்கான கம்பெனியின் சரக்கு வைத்திருக்கும் காலம் செயற்பாட்டு வீதத்துல வருது. கணக்கீடு வீதம் முழுமையா படிச்சுட்டோம். செயற்பாட்டு விகிதம் 4 வீதங்கள் உள்ள காணப்படுது. இருப்பு பொருள் வீதம், இருப்புடைமை காலம், கடன்பட்டோர் பொருள் வீதம், கடன்பட்டோர் பணம் சேகரிக்கும் காலம், அதோட சேர்த்து மேலதிகமா ஒண்ணு சொல்லி தந்தேன், சொத்து பொருள் வீதம். எனவே இதுல கேட்கப்பட்டது சமன்பாடு அப்படி போடுவோம். 25வது சரக்கு வைத்திருக்கும் காலம் இருப்புடைமை காலம் போட்டுக்கோ. சரக்கு வைத்திருக்கும் காலம் சமன் எப்படி வரும்? இருப்பு பொருள் வீதத்தை மாத்தி போட்டு காலத்தால பெருக்கணும். எனவே சராசரி இருப்பு அதன் கீழ் விற்பனை கிரயம் தர காலம். காலம்னு சொல்றது 365 அல்லது 360 தந்திருந்தா போடும். எனவே சமன்பாடு போடுங்க. சரக்கு இருப்பு வைத்திருக்கும் காலம் அல்லது இருப்பு உடைமை காலம் சராசரி இருப்பு கீழ் விற்பனை கிரயம் தர காலம். உங்கனக்கே 360 வேலை நாட்கள் சொன்னதால 360 போடுறோம். அப்படி இல்லையா 365 போடணும். பாருங்க, விற்பனை 900, விற்பனை கிரயம் 600. அப்ப விற்பனை கிரயம் தரப்படி கிரயம் 600. சராசரி இருப்புண்டா ஆரம்ப இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறது. அப்ப கீழே தரப்பட்டிக்கு 2012 2013 ஆரம்பம் இறுதி இருப்பு. அப்ப 125 பிளஸ் 175 ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிங்க சராசரி இருப்பு வரும். எனவே 125 175 கூட்டி 2ஆல பிரிச்சா 150 ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு 300 வரும். 300 2ஆல பிரிச்சா 150 சராசரி இருப்பு மேல போடும். தரம் 360 நாட்கள்ல ஆன்சர் வரும். எனவே சரக்கிருப்பு வைத்திருக்கும் காலம் சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரயம் தர காலம் 360 தரப்பட்டதால அதை போடுவோம். எனவே சராசரி இருப்பு ஆரம்பத்தையும் இறுதியையும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். 125 பிளஸ் 175 2ஆல பிரிச்சா 150. அதன் கீழ் 600 தர 360 போட்டுக்கோங்க. 90 நாட்கள். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 26வது சரக்கிருப்பு மட்டம் இருப்பு மட்டங்கள் தொடர்பான கேள்வி ஃபுல்லா படிச்சோம். முகாமை கணக்கெட்டுல பொருட்கிரயத்துல இருப்பு கட்டுப்பாட்டுல வரக்கூடியது இருப்பு மட்டங்களே பேணல். அதுல 4 இருப்பு மட்டங்களுக்கு ஆக கூடிய இருப்பு மட்டம், ஆக குறைந்த இருப்பு மட்டம், மறுகட்டளை மட்டம், சராசரி இருப்பு மட்டம். இதுல கேட்கப்பட்ட கேள்வி ஆக குறைந்த சரக்கிருப்பு மட்டம். ஓகே, சமன்பாடை போட்டோம்னா ஆன்சர் வரும். இருப்பு மட்டங்கள் அலகுகளில் கணக்கீடு செய்யப்படும். எனவே பாருங்க, ஆக குறைந்த இருப்பு மட்டம் அல்லது இழிவு இருப்பு மட்டம் சமன்பாடு போடுவோம். இழிவு இருப்பு மட்டம் சமன் மறுகட்டளை மட்டம் மைனஸ் இழிவு இருப்பு மட்டம் சமன் மறுகட்டளை மட்டம் மைனஸ் சராசரி பாவனை தர சராசரி பாவனை காலம். ஆன்சர் டிரெக்டா வரும். இழிவு இருப்பு மட்டம் அல்லது ஆக குறைந்த இருப்பு மட்டம் சமன் மறுகட்டளை மட்டம் மைனஸ் சராசரி பாவனை தர சராசரி பாவனை காலம். சராசரி பாவனைனா ஆக கூடிய பாவனை, ஆக குறைந்த பாவனை கூட்டி 2ஆல பிரிங்க. சராசரி பாவனை கலண்டா ஆக கூடிய காலம், ஆக குறைந்த காலம் ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிங்க. இப்ப இதுல பாருங்க, பாவனை அலகு பாவனை காலம் தரப்பட்டிருக்கு. சராசரியை வேகமா கண்டுபிடிப்போம். இப்ப சராசரி பாவனை சமன் ஆக கூடிய பாவனை பிளஸ்
ஆக குறைந்த பாவனை அதன் கீழ் 2. சராசரி பாவனை காலம்டா ஆக கூடிய விநியோக காலம் பிளஸ் ஆக குறைந்த விநியோக காலம் கூட்டி 2ஆல் பிரித்தல். எனவே பாவனை தரப்பட்டிருக்குது 600ம் 200ம் ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிங்க. 600 பிளஸ் 200 2ஆல் பிரிப்போம். 800 2ஆல் பிரிச்சா 400 பாவனை. அடுத்து விநியோக காலம் தரப்பட்டிருக்கு 6ம் 3ம் 6 பிளஸ் 3 2ஆல் பிரிக்கணும். எனவே 9 2ஆல் பிரிச்சா 4.5 இப்படி கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க மறுகட்டளை மட்டம் தெரிஞ்சாதான் மைனஸ் பண்ணி எடுக்கலாம். மறுகட்டளை மட்டம் தனியே கண்டுபிடிக்கணும். மறுகட்டளை மட்டம் சமன் உச்ச பாவனை தர உச்ச பாவனை காலம். உச்ச பாவனை தரப்படிக்கு 600, உச்ச பாவனை காலம் 6. பெருக்கி எடுத்தா மறுகட்டளை மட்டம் வரும். பெருக்கி எடுப்போம். மறுகட்டளை மட்டம் உச்ச பாவனை தர உச்ச காலம் 600 தர 6 3600 அப்படி மேல போடும். சராசரி பாவனை தர சராசரி பாவனை காலம் சராசரி பாவனை தரப்படிக்கு 400, சராசரி பாவனை காலம் 4.5. இப்ப 400 தர 4.5 பெருக்கி 3600ல கழிக்கணும். எனவே 3600 மைனஸ் பெருக்கிறா 1800. எனவே ஆன்சர் 1800 அலகுகள். இப்படி இலகுவா கண்டுபிடிக்கணும். சரியா? இழிவு இருப்பு மட்டம் சமன் மறுகட்டளை மட்டம் மைனஸ் சராசரி பாவனை தர சராசரி பாவனை காலம். அவ மறுகட்டளை மட்டம் கண்டுபிடிக்கணும். மறுகட்டளை மட்டம்டா உச்ச பாவனை தர உச்ச பாவனை காலம். எனவே 600 தர 6 360 சாரி 3600 அதை மேல போடுவோம். சராசரி பாவனை ஆகக்கூடிய பாவனை குறைந்த பாவனை அதன் கீழ் 2. சராசரி காலம்டா ஆகக்கூடியது ஆக குறைஞ்சது அதன் கீழ் 2. எனவே 600 200 800 2ஆல பிரிச்சா 400 மேல போடுங்க. 6 3 9 2ஆல பிரிச்சா 4.5 மேல போடுங்க. பெருக்கி எடுத்த 1800 மறுகட்டளை மட்டம் 3600 மைனஸ் பண்ண 1800 அலகுகள் இழிவு இருப்பு மட்டம். ஆன்சரை பாருங்க 2வது. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 27வது மேந்தலை பகிர்வு கூற்று. மேந்தலை பகிர்வு கூற்று சொல்லி தந்துக்கிறேன். இலகுவான விஷயம். அதுல கூடுதலா வரக்கூடியது மேந்தலை உறிஞ்சல் வீதம், பாதிரப்பட்ட மேந்தலை, அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலை, மொத்த உற்பத்தி கிரயம். இப்படித்தான் கேள்வி வரும். இதுல கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது இயந்திர மணித்தியாலம் ஒன்றுக்கான மேந்தலை உறிஞ்சல் வீதம், அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம். 27வது சமன்பாடு போடுவோம். மேந்தலை உறிஞ்சல் வீதம் மேந்தலை உறிஞ்சல் வீதம் சமன்பாடு போடுங்க. பாதிரப்பட்ட மேந்தலை அதன் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். பாதிரப்பட்ட மேந்தலை சொல்றது 2ஆம் கட்ட பகிர்வு அதுக்கு புறவார மேந்தலை, அதாவது உற்பத்தி திணைக்களத்தில மேந்தலையோட சேவை திணைக்கள மேந்தலை அத பகிர்வு செஞ்சு வார மொத்த மேந்தலை தான் பாதிரப்பட்ட மேந்தலைன்னு சொல்லுவோம். இது தெளிவா விளங்கிக்கணும். மேந்தலை உறிஞ்சல் வீதம்னா பாதிரப்பட்ட அல்லது மதிப்பிட்ட மேந்தலையின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். இப்போ பாதிரப்பட்ட மேந்தலைன்னா 2ஆம் கட்ட பகிர்வுக்கு புறவார மேந்தலையை கண்டுபிடிக்கணும். உற்பத்தி திணைக்களங்களுக்கிடையே நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்படும். அதோட சேவை திணைக்களத்தில மேந்தலையும் கூட்டி வார மேந்தலையத்தான் நாங்க என்ன செய்யணும்,
பாதிரப்பட்ட மேதலை எடுக்கணும். அடுத்து பாதிரப்பட்ட மணித்தியாலம் இயந்திரம் ஊழியம் அவன் சொல்லிப்பான். அந்த பகிர்வு அடிப்படையில மணித்தியாலத்தை பிரிச்சா உறிஞ்சல் வீதம் வரும். இரண்டாவது உற்பத்தி கிரயம். உற்பத்தி கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இலகுவானது. மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலையை கூட்டுறது. உற்பத்தி கிரயம் மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை. உற்பத்தி மேந்தலை இங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? உறிஞ்சல் வீதம் தரப்பட்டிக்கு அதோட ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும் மணித்தியாலம், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மணித்தியாலம், அதை பெருக்கி விட்டோம்னா உற்பத்தி மேந்தலை வரும். ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா உற்பத்தி கிரயம். அப்ப பாதிரப்பட்ட மேந்தலை, உறிஞ்சல் வீதம், உற்பத்தி மேந்தலை அலகுக்கான எல்லா சமன்பாடும் சொல்லி தந்திக்கிறேன். பாதிரப்பட்ட மேந்தலின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம் உறிஞ்சல் வீதம், உறிஞ்சல் வீதம் தர ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மணித்தியாலம் உற்பத்தி மேந்தலை. ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு வருவோம். பாருங்க, கம்பெனி ஒன்றினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் ஒன்று தொடர்பான பின்வரும் தகவல் தரப்பட்டி. முதன்மை கிரயம் 6 லட்சம். இதுல கேட்கப்பட்ட கேள்வி, அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம், இயந்திர மணித்தியாலம் ஒன்றுக்கான உறிஞ்சல் வீதம். அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம் கேட்டா அலகொன்றுக்கான மூலக்கிரயம் போடணும். எனவே இதுல மொத்த மூலக்கிரயம் தரப்பட்டிக்கு 6 லட்சம். சரியா? அடுத்தது பாதிரப்பட்ட மேந்தலை உற்பத்தி திணைக்களம் 3,50,000, சேவை திணைக்களம் 50,000. எனவே முதலாவது பாதிரப்பட்ட மேந்தலை காண்றதுக்கு உற்பத்தி மேந்தலை தரப்பட்டிக்கு 3,50,000. அடுத்து சேவை திணைக்களத்தின மேந்தலையை உற்பத்தி திணைக்களங்களுக்கு இடையே மீள் பகிர்வு செய்யணும். பாருங்க, சேவை திணைக்களம் 50, அதையும் நாங்க என்ன செய்யணும்? உற்பத்தி திணைக்களங்களுக்கு இடையே பகிர்வு செய்யணும். அந்த 50 அப்படி போட்டு கூட்டி எடுக்கும் 400. அதான் பாதிரப்பட்ட மேந்தலைன்னு அப்படி போடணும். இதுல ஒரே ஒரு பொருள் தான் தரப்பட்டீங்க, நிறைய விஷயம் தரப்படையில, அதனால பகிர்வெல்லாம் செய்ய தேவையில்லை, டிரெக்டா கூட்டுங்க. 350ஓட 50 கூட்டினா 400 பாதிரப்பட்ட மேந்தலை. கீழே பாருங்க, உற்பத்தி செய்த அலகுகளின் எண்ணிக்கை 75,000. எனவே மூலக்கிரயம் டோட்டல் தரப்பட்டிக்கு 6 லட்சம். அதை உற்பத்தி செய்த அலகுகளால பிரித்த அலகொன்றுக்கான மூலக்கிரயம் வரும் 6,75,000 பிரித்த அலகொன்றுக்கான மூலக்கிரயம் 8 ரூபாய். ஏன்டா அலகொன்றுக்கான உற்பத்தி என்ன கேள்வி கேட்கப்பட்டிக்கு, அப்ப எல்லாம் அலகுல போடணும். அடுத்தது பாருங்க, உற்பத்தி செய்த அலகுகள் சரி. பாதிரப்பட்ட மணித்தியாலம் 50,000, அலகொன்றுக்கான இயந்திர மணித்தியாலம் 5. ஓகே, அவ பயன்படுத்துறதுக்கு அலகொன்றுக்கான மணித்தியாலம் 5 தந்திக்கா. அப்ப பயன்படுத்திய மணித்தியாலம் 5, அதுக்கு முன்னுக்கு உறிஞ்சல் வீதத்தை போட்டு பெருக்கணும். இப்ப உறிஞ்சல் வீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாதிரப்பட்ட மணித்தியாலம் 50,000 தந்திக்கிறான். எனவே 4,50,000 பிரிச்சா உறிஞ்சல் வீதம் வரும் 8 ரூபாய். முதலாவது ஆன்சர். பாதிரப்பட்ட மேந்திரின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம் 4 லட்சத்தின் கீழ் 8 ரூபாய். 50,000 8 ரூபாய். 350ஓட சேவை திணைக்களத்தையும் கூட்டி இருக்கிறது. இரண்டாம் கட்ட பயிருக்கு புறவான மேந்திரில் 4 லட்சம் மேலும் போடுவோம். அடுத்து பாதிரப்பட்ட மணித்தியாலம் 50,000 பிரிப்போம். எனவே 8 ரூபாய். இரண்டாவது அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம் அலகொன்றுக்கான மூலக்கிரியத்துல உற்பத்தி மேந்தலையை கூட்டுறது. அலகொன்றுக்கான மூலக்கிரியம் மொத்த மூலக்கிரியத்தை அலகுகளால பிரிச்சா 8 ரூபாய். அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலை உறிஞ்சல் வீதம் தர ஒரு பொருளை உற்பத்தி செய்ய அல்லது பயன்படுத்த தேவையான, உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்த அல்லது தேவையான மணித்தியாலத்தை பெருக்கணும். எனவே உறிஞ்சல் வீதம் 8, தேவையான மணித்தியாலம் 5, எனவே 40. எனவே மூலக்கிரியம் 8, அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலை 40. எனவே கூட்டம்னா 48 அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம். இப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கணும். சரியா? திருப்பி திருப்பி சொல்லித்தர விஷயம் விளங்கி கொள்ளணும். ஒரே பேட்டர்ன்ல தான் கேள்வி வரும். இப்ப இதோட 5வது பேப்பர் செய்யறோம். தொடர்ச்சியா நிறைய பேப்பர் இன்ஷால்லா செய்வோம். ரெக்கார்டிங் பண்ணி நிறைய விஷயம் போடுவேன். எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கோங்க. தொடர்ச்சியா பார்ட் 2 செய்வேன். சரியா? பார்ட் 2 கட்டாயம் செய்வேன். பார்ட் 2 முடிச்சுட்டு செய்வேன். மேக்சிமம் பார்ட் 2ல வரக்கூடிய கேள்விகளை சாய்ஸ் பண்ணி செஞ்சு விடுவேன். எக்ஸாமுக்கு முன்னுக்கு பயப்பட தேவை. 28, 29, 30 இறுதி 3 கேள்வியை பார்ப்போம்.
ஓகே, அடுத்த கேள்வியே போவோம். 28வது மேந்தலை பகிர கூட்டுல வரக்கூடிய அடுத்த விஷயம், அலகொன்றுக்கான முதன்மை கிரயம் மற்றும் 20,000 அலகுகளில் மொத்த உற்பத்தி கிரயம். சிம்பிளான கேள்வி. அதே போல கேட்கப்பட்டது. முதலாவது முதன்மை கிரேண்டா நேர் மூலப்பொருளோட நேர்கூலிய கூட்டுறது. முதன்மை கிரேண்டா பயன்படுத்திய மூலப்பொருளோட நேர்கூலி நேரியணை கிரயத்தை கூட்டுறது. நேர் மூலப்பொருள் நேர்கூலி நேரியணை கிரயம். உற்பத்தி கிரயம்னா மூல கிரயத்தோட உற்பத்தி மேதலையை கூட்டுறது. சிம்பிளானது. எனவே 28வது சமன்பாடு போட்டுவோம். அலகொன்றுக்கான முதன்மை கிரயம் முதன்மை கிரயத்துக்கு போடுங்க. நேர் மூலப்பொருள் நேர்கூலி நேர் ஏனைய கிரயம் கூட்டி எடுத்தோம்னா முதன்மை கிரயம் வரும். அங்க நேர் மூலப்பொருள்டா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம். அடுத்தது 20,000 அலகுகளில் மொத்த உற்பத்தி கிரயம். மொத்த உற்பத்தி கிரயம் உற்பத்தி கிரயம் மொத்தம் கேட்கப்பட்டி, அப்ப மொத்தமா போடணும். 20,000 அலகுகளில் அலகுக்கு தரப்பட்டிருந்தா 20,000 பெருக்கி மொத்தம் கண்டுபிடிக்கணும். எனவே மூலக்கிரயம் பிளஸ் உற்பத்தி மேந்தலை எல்லாத்தையும் கூட்டி எடுத்தோம்னா உற்பத்தி கிரயம் வரும். பாருங்க, முதலாவது பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 28, 29ஆம் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கம்பெனி ஒன்று தனிப்பொருள் ஒன்றை 1/4/2013 உற்பத்தி செய்யும் தொடங்கியுள்ளதுடன் அளவுண்டினை ரூபாய் 200க்கு விற்பனை செய்கிறது. முடிவடைந்த வருடத்தில் ஏற்பட்ட கிரயங்கள் பின்வருமாறு இருந்தது. அளவுண்டுக்கான மாறும் கிரயங்கள் நேர் மூலப்பொருள் நேர் ஊழியம் உற்பத்தி மேந்தலை விற்பனை விநியோகம் மேந்தலை. நமக்கு தேவையான முதலாவது முதன்மை கிரயம். அதுக்கான சமன்பாடு போட்டுதான் நேர் மூலப்பொருள் நேர்கூலி நேர் இணைய கிரயம் அது மட்டும்தான் போடணும். அப்ப நேர் மூலப்பொருள் நேர் ஊழியம் தந்தியா, ஊழியம்டா கூலி, அப்ப ரெண்டையும் கூட்டுனா முதன்மை கிரயம் வரும் 40, 25. எனவே முதலாவது ஆன்சர் 65. மத்த எதுவும் பார்க்க கூடாது, தேவையானதை மட்டும் போடுங்க. இரண்டாவது 20,000 அலகுகளில் முதன்மை கிரயம். இப்ப முதன்மை கிரயம் 65 தான் அலகுக்கு, நமக்கு மொத்தம் கேட்டீங்க. அப்ப 20,000 பெருக்குங்க மொத்த முதன்மை கிரயம் வரும். 65 அலகுக்குன்னா 20,000 பெருக்குங்க மொத்த முதன்மை கிரயம் வரும். பெருக்கி எடுத்தோம்னா 1300,000 13 லட்சம். இரண்டாவது உற்பத்தி மேந்தலை. இங்க உற்பத்தி மேந்தலை என்று சொல்றது தரப்பட்டிக்கு கீழே உற்பத்தி மேந்தலை 20 ரூபான்னு தரப்பட்டி. அது கீழே பாருங்க, வருடாந்து நிலையான கிரயம் உற்பத்தி மேந்தலை 20,000, விற்பனை விநியோக மேந்தலை 350,000, உற்பத்தி 20,000 அலகு தரப்பட்டி. ஓகே, அப்ப முதலாவது உற்பத்தி மேந்தலையில பாருங்க 20 ரூபாய் தரப்பட்டி. உற்பத்தி மேந்தலைன்னு 20 ரூபாய் அலகுக்கு தரப்பட்டிக்கு. எனவே மொத்தத்தை பிரிக்க எடுக்கணும். எனவே 20 தர 20,000, உற்பத்தி மேந்தலை 20 தர 20,000. எனவே பெருக்கி எடுத்தா உற்பத்தி மேந்தலையில மொத்தம் தரப்பட்டிக்கு 4 லட்சம் போடுவோம், கண்டுபிடிக்கணும். அடுத்தது கீழே பாருங்க, விற்பனை விநியோக மேந்தலை 15 வராது. விநியோக மேந்தலைண்டா அது வருமான கூட்டுல போறது, இங்க வராது. விநியோக மேந்தலை வருமான கூட்டு வரும், சொல்லி தந்துட்டேன். கீழே பாருங்க, வருடாந்து நிலையான கிரயம். நிலையான கிரயத்துல வர உற்பத்தி மேந்தலை டிரெக்டா தரப்பட்டிக்கு 2 லட்சம். இப்ப நிலையான உற்பத்தி மேந்தலை இது மாறும் உற்பத்தி மேந்தலை. அப்ப டிரெக்டா தரப்பட்டிக்கு 2 லட்சம். எல்லாத்தையும் கூட்டி விட்டா மொத்த உற்பத்தி கிரயம் வரும். சிம்பிளானது தம்பி. வருமான கூட்டுல வரதுதான் விற்பனை விநியோக உற்பத்தி எல்லாம் மேந்தலை. அது நாங்க உற்பத்தி கிரை கூட்டுல போடுறது இல்ல. உற்பத்தி கிரை கூட்டுல உற்பத்தி மேந்தலையை மட்டும் போடுவோம். அந்த உற்பத்தி மேந்தலை மாறும் உற்பத்தி நிலையான உற்பத்தி தெரிஞ்சுக்கிறான். எனவே டிரெக்டா கண்டுபிடிச்சு போடணும். ஆரம்பத்துல 65 தர 20,000 13 லட்சம். கீழே உற்பத்தி மேந்தலை மாறும் 20 தர 20,000 4 லட்சம். அடுத்த நிலையான உற்பத்தி மேந்தலை தரப்பட்டிக்கு 2 லட்சம். கூட்டி எடுத்தோம்னா 20,000 அலகுகளில் மொத்த உற்பத்தி கிரயம் வரும். கூட்டி போடுங்க 19 லட்சம். எனவே அளவொன்றுக்கான முதன்மை கிரயம் நேர் ஊழியம் நேர்கூலி நேர் மூலப்பொருள் எல்லாத்தையும் கூட்டி வருதும். எனவே நேர் மூலப்பொருள் நேர்கூலி 65 ரூபா,
மூலக்கிரயம் 65 தர 20,000 13 லட்சம், உற்பத்தி மேந்தலை 20 தர 20,000 4 லட்சம், நிலையான உற்பத்தி மேந்தலை 2 லட்சம், கூட்டி விட்டா 19 லட்சம். எனவே 28வது ஆன்சர் 2வது. சரியா விலை கொள்ளணும். உற்பத்தி மேந்தலை உற்பத்தி எல்லா மேந்தலை நீக்கி உற்பத்தி எல்லா மேந்தலை அனைத்தும் வருமான கூற்றில் பதிவு செய்யப்படும். உற்பத்தி கிரை கூற்றுக்கு வராது. எனவே ஆன்சர் 2வது. குயிக்கா எழுதுங்க. அடுத்த கேள்வி போவோம். மொத்த பங்களிப்பு அடுத்தது லாபம். எல்லை கிரேவியல் கேள்வி தரப்பட்டது. 29வது 30வது எல்லை கிரேவியல். இது ஓல்டு சிலபஸ். நாங்க நியூ சிலபஸ் பார்த்தோம். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், ராயல் காலேஜ் பேப்பர். அந்த மாடலுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். பின்னுக்கு நியூ சிலபஸ் செஞ்சு விடுவேன். 2019, 21, 22, 23 செஞ்சு விடுவேன். அப்போ ஓல்டு சிலபஸ்ல வரக்கூடிய கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணணும். நியூ சிலபஸ் பேப்பர் பேட்டர்ன்ல தான் கேள்வி வரும். ரெண்டையும் தனியே விளைக்கணும். அப்ப நியூ சிலபஸ் அடிப்படையில 29வது எல்லை கிரேவியல், 30வது முதலீட்டு தீர்மானம் வரும். ஆனா ஓல்ட் சிலபஸ்ல பாருங்க 2 கேள்வியும் எல்லை கிரேவியல் தான் வந்து பிரச்சனையில மேலதிக பிராக்டிஸ் செஞ்சு பார்ப்போம். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் பார்ட் 1ல வரும். ஓகே, 29வது அளவுண்டுக்கான பங்களிப்பு லாபம் எல்லாருக்கும் செய்யலாம். பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி தந்துக்கிறேன். முதலாவது அளவுண்டுக்கான பங்களிப்புண்டா எஸ் மைனஸ் விசி சி, அதாவது சி சமன் எக்ஸ் மைனஸ் விசி. அளவுண்டுக்கான பங்களிப்புனா விற்பனை விலையிலிருந்து மாறும் கிரயத்தை கழிக்கிறது. இலாபம்னு சொன்னா மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிக்கிறது. சிம்பிளான சமன்பாடு. போடுங்க 29வது. அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு கொஞ்சம் டிஃபரெண்டா தரப்படி. விற்பனை விலை மைனஸ் மாறும் கிரயம். இரண்டாவது இலாபம். லாபம்னு சொல்றது மொத்த பங்களிப்பு, டோட்டல் கண்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சா லாபம் வரும். இதுல பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா விற்பனை விலை மாறும் கிரயம் தர இல்ல. அந்த மாறும் கிரயத்தை உடைச்சி தந்திக்கான். மாறும் கிரயத்துல நேர் கிரைமைக்கு நேரில் கிரைமைக்கு, நிலையான கிரயத்திலையும் நேர் நேரில் மாறும் நிலையானதை தந்திக்கான். எல்லாத்தையும் தனித்தனியை போட்டு கண்டுபிடிக்கணும். முதலாவது அழகொன்றுக்கான பங்களிப்புண்டா அழகொன்றுக்கான விற்பனையில் இருந்து அழகொன்றுக்கான மாறும் கிரயத்தை கழிக்கணும். அதாவது எஸ் மைனஸ் விசி சமன் சி. எஸ்டா விற்பனை விலை, விசிடா மாறும் கிரயம், சீண்டா பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன். எனவே இதுல சொல்லப்பட்டிக்கு விற்பனை விலை டிரெக்டா தரப்பட்டிக்கு. மேல பாருங்க 200, அது அப்படி போடணும். அடுத்து அழகொன்றுக்கான மாறும் கிரயத்தை பார்க்கணும். எனவே மேல தரப்பட்டிக்கு அழகொன்றுக்கான மாறும் கிரயம் எல்லாத்தையும் போடுவோம். நேர் மூலப்பொருள், நேர் ஊழியம், உற்பத்தி மேந்தலை, விற்பனை விநியோக மேந்தலை. மாறும் கிரயம் என்னென்ன தரப்பட்டிக்கோ எல்லாத்தையும் போடுங்க. எனவே நேர் மூலப்பொருள், நேர் கூலி, உற்பத்தி மேந்தலை, அடுத்தது விநியோக விற்பனை மேந்தலை 40, 25. அடுத்தது உற்பத்தி மேந்தலை, விநியோக மேந்தலை 20, 15. எல்லாத்தையும் கழிச்சோம்னா மாறும் கிரயம் வரும். எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு? 100. எனவே 200ல 100 போனா அழகொன்றுக்கான பங்களிப்பு 100. சிம்பிளான கேள்வி. விற்பனை விலை மைனஸ் மாறும் கிரயம். மாறும் கிரயத்தை தனித்தனியே தந்திக்கிறான். அப்படி இல்லையா, நாங்க நியூ சிலபஸ்ல பார்த்தோம். டிரெக்டா மாறும் கிரயம் ஒரு பெருசா தந்திப்பான், ஒரு பெருமதியை தந்திப்பான். விற்பனையில இருந்து மாறும் கிரயத்தை டிரெக்டா கழிச்சு. அதே கேள்வி தான் இதுல இருந்து தரப்படி. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், ராயல் காலேஜ் பேப்பர்ல இதே விஷயம் தான் சொல்லி தந்துக்கிறேன். அடுத்து பாருங்க, மொத்த பங்களிப்பு அழகொன்றுக்கான பங்களிப்பு 100. அது தர உற்பத்தி அலகுகளை பெருக்கி விட்டா மொத்த பங்களிப்பு வரும். உற்பத்தி அலகு பாருங்க 20,000. எனவே 100 தர 20,000 இருக்குன்னா மொத்த பங்களிப்பு 20 லட்சம். அதுல இருந்து நிலையான கிரயத்தை கழிக்கணும். நிலையான கிரயம் அவனே டிரெக்டா தந்திக்கிறான். கீழே பாருங்க, வருடாந்த நிலையான கிரயம் எல்லாத்தையும் கழிங்க. வருடாந்த நிலையான கிரயத்துல உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி விநியோக மேந்தலை ரெண்டையும் கழிக்கணும். எனவே உற்பத்தி மேந்தலை, அப்படி உற்பத்தி விநியோக மேந்தலை இரண்டும் நிலையான கிரயம்.
அப்ப ரெண்டு நிலையான கிரயத்தையும் போடுங்க. 2,00,000 3,50,000. 2,00,000 3,50,000. ரெண்டையும் கூட்டணும்னா மைனஸ் பண்ணணும் 5,50,000. எனவே 20,00,000த்துல 5,50,000 போனா லாபம் 14,50,000. சரியா விளைக்கும். எனவே பங்களிப்பு சொல்றது விற்பனை விலையிலிருந்து மாறும் கிரயத்தை கழிக்கிறது. எனவே 200ல இருந்து நேர் மூலப்பொருள், நேர்கூலி, உற்பத்தி மேந்தலி, விநியோக விற்பனை மேந்தலி கழிச்சா 100. மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயம் போனா லாபம். மொத்த பங்களிப்பு அழகு பங்களிப்பு 100 தர 20,000 20,00,000. அது கீழே நிலையான கிரயம் ரெண்டையும் போடுவோம். 2,00,000 3,50,000 ரெண்டையும் கூட்டினா 5,50,000 கழிச்சா 14,50,000. எனவே 29வது பாருங்க 100 1450 வரணும். எனவே இரண்டாவது ஆன்சர். அடுத்தது நாங்க ரெகுலர் கிளாஸ்ல இறுதி வினாக்கு போவோம். 30வது கேள்வி எல்லை கிரேவியல் தொடர்பான கூற்று கேள்வி தரப்பட்டிருக்கு. கூற்று கேள்வி தொடர்ச்சியா சொல்லித்தாரன். பிஇபி தொடர்பான நிபந்தனை, விற்பனை விலை மாறும் கிரயம், பங்களிப்பு தொடர்பு எல்லாத்தையும் வச்சு செய்யணும். 30வது பாத்துக்கோங்க. ஏனைய காரணிகள் மாறாது இருக்கும் போது விற்பனை விலையில் குறைவு, நிலையான கிரயத்தில் அதிகரிப்பும் ஏற்படும் போது பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானதாக இருக்கும் பார்த்துக்கொள்ளும். இது எழுதுங்க. லாஸ்ட் கேள்வி இறுதி கேள்விக்கு போவோம். 30வது உங்களுக்கு எல்லை கிரேவில கேட்கப்படக்கூடிய கேள்வி நிபந்தனை சொன்னா அந்த விற்பனை விலை மாறும் கிரயம் பங்களிப்பு தொடர்பு அது கூடிக்குரியதால் என்ன வரும்? பிஇபி பாதுகாப்பு எல்லை அதோட தொடர்பு பற்றித்தான் கேள்வி வரும். அந்த தொடர்புகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சமன்பாடை போட்டு பார்க்கணும். இது கூடுனா என்ன நடக்கும், குறைஞ்சா என்ன நடக்கும். அது சொல்லப்பட்ட கூற்று சரியா இருந்தா சரி, பிள்ளையா இருந்தா பிள்ளை. முப்பதாவது கேள்வி பாருங்க. எல்லை கிரேவியல்ல அவன் சொல்லப்பட்ட நிபந்தனையை பாருங்க. இங்க விற்பனை விலை கூடுதான், அதன் போது எஃப்சி பிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். நிலையான கிரயம் நிலையான கிரயம் கூடுதான், விற்பனை விலை குறையுதான். இந்த சந்தர்ப்பத்துல அதுல சொல்லப்பட்ட கூற்று சரியா பிள்ளையாண்டு கேள்வி. விற்பனை விலை குறையும் போது நிலையான கிரயம் அதிகரிக்கும் போது அந்த ஏபிசிடி சொல்றது சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். தனித்தனியை சொல்லித்தாரம் பாருங்க. ஏபிசிடி அதுல சொல்லப்பட்ட கூற்றுக்கள் சரியான நாங்க செஞ்சு பார்க்கணும். முதலாவது சமப்பாட்டு புள்ளி பாதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி இப்ப பிஇபின்னு சொல்றது எஃப்சியின் கீழ் சி. அப்ப எஃப்சி அதிகரிச்சா பிஇபி அதிகரிக்கும். இரண்டாவது இங்க எஸ் குறைதான், எக்ஸ் மைனஸ் பிசி சமன் சி. எஸ் குறைஞ்சா கழிச்சு வார பெருமதி சியும் குறையும். அப்ப சி குறையும். சரியா விலை கொள்ளணும். எப்படி சொல்லித்தாரன்னு பாருங்க. பிஇபி சமன் எஃப்சியின் கீழ் சி. எஃப்சி மேலோட அதிகரிச்சா பிஇபி அதிகரிக்கும். முதலாவது. இரண்டாவது விற்பனையிலிருந்து மாறும் கிரயம் போனா சி. எஸ்க்கும் சிக்கும் என்ன தொடர்பு? எஸ்ல இருந்து விசி போனா சி. உதாரணமா 100ல இருந்து 50 போனா 50 போகும். இப்ப இது குறைஞ்சா இதுவும் குறையும். உதாரணத்துக்கு 80ல இருந்து 50 போனா 30. அப்ப விற்பனை விலை குறைஞ்சா சி குறையும். அப்ப கீழே சி குறையுது. சி குறைஞ்சா பிஇபிக்கு என்ன நடக்கும்? எதிர்கணியம். சி குறைஞ்சா பிஇபிக்கு என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்ப தெளிவா விளைக்கோங்க. விற்பனை விலை குறைஞ்சாலும் எஃப்சி அதிகரிச்சாலும் என்ன நடக்கும்? பிஇபி அதிகரிக்கும். பிஇபி அதிகரிக்கும். முதலாவது சமப்பாட்டு புள்ளி அதிகரிக்கும். முதலாவது நான் தெளிவா சொல்லித்தாரன். இதே மாதிரி பார்த்து கொள்ளணும். பிஇபி சமன் எஃப்சியின் கீழ் சி. எஃப்சி அதிகரிச்சா பிஇபி அதிகரிக்கும். ஏன்னா தொடர்பு சொல்லித்தந்தன் மேல உள்ள சமன்பாடை வச்சு. மேல உள்ளதுக்கும் ஆன்சருக்கும் நேர்கணியம், கீழே உள்ளதுக்கும் ஆன்சருக்கும் எதிர்கணியம். முதலாவது எஃப்சி அதிகரிச்சா பிஇபி அதிகரிக்கும். அடுத்து சி குறைஞ்சா சி எஸ் குறைஞ்சா சி குறையும். விற்பனை விலை குறைஞ்சா பங்களிப்பு குறையுது. பங்களிப்பு கீழே விலை குறைஞ்சா பிஇபி அதிகரிக்கும். எனவே முதலாவது சமப்பாட்டு புள்ளி அதிகரிக்கும் வரணும். இவன் மாற்றம் இல்லைன்னு சொல்லிக்கா. எனவே ஏ வராது. அடுத்து பிஏ பாருங்க. சமப்பாட்டு புள்ளி குறையுமா? இல்ல, அதிகரிக்கும். எனவே பிஎம் வராது.
அடுத்து சிய பாருங்க, சமன்பாட்டு புள்ளி அதிகரிக்குமா? எனவே சி சரி. அடுத்தது பாருங்க, லாபம் குறையும் பங்களிப்பு குறையும். இங்க பாருங்க, எஸ் குறைஞ்சா பங்களிப்பு குறையும். எனவே சொல்லி ஏற்கனவே பாத்துறோம், பங்களிப்பு குறையும். எனவே இது சரி. பங்களிப்பு குறையும் தரப்படிக்குதா? டீல தரப்படிக்கு பங்களிப்பு குறையும். எனவே இ சரி. ஈல தரப்படிக்கு பங்களிப்பு குறையும். அடுத்து பாருங்க, லாபம் குறையுமா? பங்களிப்பு குறைஞ்ச லாபம் குறையுமா? எஃப்சில இருந்து சி போன லாபம். இப்ப நிலையான கிரயம் 100 தரப்படிக்கு பங்களிப்பு 50 இருந்தா லாபம் 50 ஆയിരിக்கும். நிலையான கிரயம் 100 ஈக்கி பங்களிப்பு 30 இருந்தா லாபம் 20 ஆയിരിக்கும். இப்படிதான் தொடர்பு. இப்படியே தொடர்பு மாறி வரும். மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிடைச்சாதான் லாபம். சில இருந்து எஃப்சியை கிடைச்சாதான் லாபம். உதாரணமா பங்களிப்பு 100 ஆயிடுச்சு, அதன் போது எஃப்சி 50 ஆயிருந்தா லாபம் 50 காணப்படும். இந்த சந்தர்ப்பத்துல பங்களிப்பு குறையுது, அதாவது பங்களிப்பு 80 எஃப்சி அதான் இருந்தா லாபம் 30. அப்ப லாபம் என்ன நடக்குது? குறைவடையுது. இதை தெளிவா விளைவிக்கும். மொத்த பங்களிப்புல இருந்து நிலையான கிரயம்னா லாபம், சரியா? அப்ப ஆரம்பத்துல 100 பங்களிப்புக்கு நிலையான கிரயம் 50க்கு 50 லாபம் ஆகி, அடுத்த சந்தர்ப்பத்துல பங்களிப்பு 80 மாறுது, நிலையான கிரயம் மாற்றம் இல்லை, எனவே லாபம் 30. அப்ப தெளிவா விளைவிக்கொள்ளணும். இங்க பங்களிப்பு குறைய குறைய லாபம் குறையும், பங்களிப்பு குறைஞ்ச லாபம் குறையும், எஃப்சியும் அதிகரிக்கும்னு சொல்றான். இப்ப பங்களிப்பு குறையுது, எஃப்சியும் அதிகரிக்குது, லாபம் குறையும். எனவே சரியா விலையும் கொள்ளணும். இந்த விற்பனை விலை அதிகரிப்பதன் மூலமும் எஃப்சி அதிகரிப்பதன் மூலம் 3 விஷயம் தான் இடம்பெறும். சமன்பாட்டு விலை அதிகரிக்கும், பங்களிப்பு குறையும், லாபம் குறையும். அதை தெளிவா சொல்லி தந்துட்டேன், சரியா? எஃப்சி இன்டில் சி, எஃப்சி அதிகரிச்சா டிரெக்டா அதிகரிக்கும். எஸ்ல இருந்து விசி போனா சி, எஸ் குறைஞ்சா சி குறையும், எனவே சி குறைஞ்சா விபி அதிகரிக்கும், எனவே அதிகரிக்கும். இரண்டாவது, எஸ் குறைஞ்சா சி குறையும், எனவே பங்களிப்பு குறையும், முடிஞ்சு. அடுத்து மூன்றாவது, பங்களிப்பு 100ல இருந்து 50 போனா 50, பங்களிப்பு 80ல இருந்து 50 போனா 30, எனவே லாபம் படிப்படியா குறையும், பங்களிப்பு குறைஞ்சா, எனவே லாபம் குறையும். எனவே டி கூட்ட பாருங்க, லாபம் குறையும், சரி. எனவே சரியான ஆன்சர் கேட்கப்பட்டு போட்டுக்கோங்க. சமபாட்டு புள்ளி பாதிக்கப்பட மாட்டாது, வராது. சமபாட்டு புள்ளி குறையும், வராது. சமபாட்டு புள்ளி அதிகரிக்கும், சரி. லாபம் குறையும், சரி. பங்களிப்பு குறையும், சரி. சிடிஇ 5வது ஆன்சர். இப்படிதான் நாங்க ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இது இலகுவான கேள்வி, தொடர்பு படுத்தி பார்க்கணும். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண இயலாது. அப்ப நான் தெளிவான முறையில திருப்பி திருப்பி சொல்லித்தாரேன். விலை உற்ற வானாம். ஃபைனல் எக்ஸாம்ல 45க்கு மேல ஸ்கோர் பண்ணணும். தெளிவா படிச்சுக்கோங்க. உங்களுக்குரிய கிளாஸஸ் தொடர்ச்சியாக சிறந்த முறையில நடைபெறுது. அதை பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். 1 தொடக்கம் 30 இந்தியோட கிளாஸோட முடியுது. பேலன்ஸ் 20 முடிச்சுட்டு அடுத்தடுத்த பேப்பர்ல செஞ்சுக்கிட்டு போகும். மேலதிகமா உங்களுக்கு 25, 26க்குரிய ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு போடுவேன். அதையும் படிச்சுக்கோங்க, சரியா? படித்தார விடயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் கேட்டு படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தேங்க்யூ.